திருவாசகத்துக்கும் திருவம்பாவைக்கு என்ன தொடர்பு? திருவாசகத்துல மொத்தம் 51 தலைப்பு. திருவாசகத்தின் பெருமைக்கு எல்லையே கிடையாது. எங்க சொந்த ஊர் தேவகோட்டை. பேராசிரியர் திண்ணப்பன் ஐயாவுக்கும் கருணாநிதி ஐயாவுக்கும் சொந்த ஊர் தேவகோட்டை. அங்கே திண்ணப்பன் ஒருத்தர் அந்த காலத்துல வாழ்ந்தார். 1943 அவருக்கு பெயர் தீனாரவண்ணமானா திண்ணப்ப செட்டியார்னு பேர். அவர் என்ன பண்ணார் தெரியுமா? திருவாசகம் 658 பாட்டையும் தங்க ஏட்டில எழுதினார். நட்டும் போல்ட்டும் போட்டு மாற்றினார். வீட்டில சிவலிங்கத்துக்கு பதிலாக திருவாசக பூசையை தொடங்கினார். சிவபெருமான் இசைப்பொட்டு திருவாசகம் எங்க போயிடுச்சு பாருங்க. மாணிக்க வாசகருக்கு 63 வருடத்திலே இடம் கிடையாது. ஏன்னா அவர் அடியாரே இல்லை. மாணிக்க வாசகர் அடியார் இல்லை. 63 வரிசையில அவர் வரமாட்டார். அப்போ மாணிக்க வாசகர் யாரு? நடராஜ பெருமான் திருவீதி உலா வருகிற பொழுது நடராஜாவுக்கு ஒரு பக்கம் சிவகாமி, இன்னொரு பக்கம் மாணிக்க வாசகர். நடராஜா திருவீதி உலா வர்றாருல்ல, கோவிலுக்குள்ள போய் பார்க்கிறீங்கல்ல, வலது பக்கம் யார் இருப்பா? மாணிக்க வாசகர். இடது பக்கம் யார் இருப்பா? சிவகாமி. மற்ற அடியார்கள் பூரா பின்னாலதான் வரணும். அப்ப மாணிக்க வாசகர் யாரு? அடியார் இல்லைன்னு அநியாயமா இருக்கு. அப்ப வேற யாரு கேட்கிறீங்கல்ல? மாதவ சிவஞான முனிவர் எழுதுகிறார், ஞானத்தால் சிவமே ஆனவர் மாணிக்க வாசகர். அவர் அடியார் இல்லையா? சிவபெருமான். அடே அப்பா, நான் சொல்லல ஐயா. மாதவ சிவஞான முனிவர் விக்கிரமசிங்கபுரத்திலே வாழ்ந்தவர். அந்த புண்ணியவான் எழுதுகிறார், ஞானத்தால் சிவமே ஆனவர் மாணிக்க வாசகர். அதனாலதான் மாணிக்க வாசகருடைய திருவாசகத்தை ஒரு வடிவமாக்கி அந்த பாட்டு 658 பாட்டையும் தங்க ஏட்டில் எழுதி பூஜைக்கு வைத்தார் அந்த செட்டியார். அவர் பெயர் திண்ணப்ப செட்டியார். எந்த வருஷம்? 1943. அந்த வருஷம் ரொம்ப முக்கியமான வருஷம். ஏன் தெரியுமா? நாம் பிறந்தது அந்த வருஷம். மறக்க முடியுமா? அப்போ ஒரு நல்ல காரியம் நடந்திருக்கு. அது ஒரு சாதாரண காரியம் நடந்திருக்கு. இது திருவாசகத்துக்கு அவ்வளவு பெருமை. திருவாசகம் எத்தனை தலைப்பு? 51 தலைப்பு. உங்களுக்கு எல்லாம் தெரியும். ராமலிங்க வள்ளல் பெருமான் வாழ்ந்தது 51 ஆண்டுகள். கந்தர் அனுபூதி மொத்தம் 51 பாட்டு. பழைய காலத்திலே எழுத்துக்கள் 51. அகர முதலென உரைசை 51 அக்ஷரமும் திருப்புகள். மதுரை மீனாட்சி கோயில்ல அக்ஷரலிங்கம்னு போட்டு 51 சிவலிங்கம் இன்னைக்கு இருக்கு. 51 சிவலிங்கம். அந்த காலத்துல 51 எழுத்து இருந்திருக்கு. 51 தலைப்பு திருவாசகம். இந்த 51 தலைப்புல 7வது தலைப்பு திருவம்பாவை. 51 தலைப்புக்குள்ள திருவம்பாவைக்கு அவ்வளவு மரியாதை. என்ன தெரியுமா? சிவபெருமான் திருவாசகத்தை எழுதி வாங்கினாராம். அவருக்கு என்ன வேலை? வேலை கிடையாதா? எழுதினாராம். வந்து நின்று எழுதினாராம். மாணிக்க வாசக பெருந்தகைத்தை கேட்டு எழுதினாராம். எங்க? சிதம்பரத்துல வடக்கு கோபுரத்துக்கு முன்னால திருப்பெருந்துறைன்னு ஒரு சின்ன கோயில் இன்னைக்கு இருக்கு. சிதம்பரம் போறவங்க அங்க போய் பாருங்க. வடக்கு கோபுரத்துக்கு முன்னால அதுக்கும் வேறு திருப்பெருந்துறை. மாணிக்க வாசக பெருமானுக்கு அருள் கிடைத்த அறந்தாண்டிக்கு பக்கத்திலே உள்ள திருப்பெருந்துறை அல்ல இது. இது நடராஜ பெருமானுடைய கோயிலிலே வடக்கு வாசலுக்கு எதிர்த்தாப்புல இருக்கிற திருப்பெருந்துறை. அங்கேதான் மாணிக்க வாசக பெருமான் சொல்ல சிவபெருமான் எழுதினாராம். எழுதிட்டு கையெழுத்து வேற போட்டாராம். மாணிக்க வாசக பெருந்தகை சொல்ல அழகிய திருச்சிற்றம்பலமுடையான் கையெழுத்து. அவருக்கு என்ன பேரா? அழகிய திருச்சிற்றம்பலமுடையான் கையெழுத்து அப்படின்னு போட்டு நடராஜா பக்கத்துல வச்சுட்டு மறைஞ்சிட்டார். அன்னைக்கு ஆனி மாசம் ஆகிய நட்சத்திரம் எழுதுனது. சிவபெருமான் எழுதுனது ஆனி மாசம் ஆகிய நட்சத்திரம்.
ராத்திரி முடிஞ்சது. மறுநாள் காலையில தீட்சிதர்கள் போய் நடராஜா சந்நிதியை திறக்கிறாங்க. இவ்வளவு ஏடு இருக்கு. அந்த ஏட்டை பார்த்து பயந்துட்டாங்க. நேற்று ராத்திரி இல்லையே, இது எப்படி வந்தது? எடுத்து பார்த்தா கீழே என்ன எழுதி இருக்கு? மாணிக்கவாசக பெருந்தகை சொல்ல அடங்கிய திருச்சிற்றம்பலமுடையான் கையெழுத்து. முத்து முத்தாருக்கு கையெழுத்து. அவருக்கு என்ன, நம்ம எழுத்தையே அவர் தானே எழுதுறாரு. அவர் எழுதுனா நம்ம தலையெழுத்து நல்லா இருக்கும். இந்த புருமாவை விட்டு எழுத சொல்றதை கண்டு கொஞ்சம் கிறுக்கலா போயிடுச்சு. வேற என்ன பண்றது? சிவபெருமான் கும்பிட்டாங்க. நேரம் அங்க போறாங்க. அன்னைக்கு ஆனி மாசம் மக நட்சத்திரம். ஆயுதத்துக்கு அடுத்த நாள் மகம். ஆனி மாசம் மக நட்சத்திரம். எல்லாரும் மாணிக்கவாசகர் காலில் போய் விழுந்தாங்க. உங்களுடைய நூலை சிவபெருமான் எழுதி இருக்கிறார். எனக்கு என்னமோ ஒரு சந்தேகம். இந்த தொகுப்பே சிவபெருமான் தான் செஞ்சிருக்கணும். சிவபுராணம் அது கனிமண்பா, கீர்த்தி திருநகவல் அது நீளமான ஒரு ஆசிரியர் பாவனை. அதே மாதிரி அடுத்தாப்புல உள்ள திருவண்ட பகுதி, போற்றி திருநகவல், இதெல்லாம் ரொம்ப நீளம். அதையெல்லாம் முதல்ல வச்சார். அப்புறம் திருச்சதகம் 100 பாட்டு, அதை அடுத்தாப்புல வச்சார். அப்புறம் நீத்தல் விண்ணப்பம் 50 பாட்டு, அதை அதுக்கடுத்தாப்புல வச்சார். அது 6. 7வது திருவம்பாவை 20 பாட்டு. 8வது திரு அம்மானை 20 பாட்டு. 9 திருப்பொற்சுன்னம் 20 பாட்டு. திருக்கோத்தும்பி 20 பாட்டு. ஒரு சிஸ்டமேட்டிக்கா வச்சிருக்காரு பாருங்க. சிவபெருமான் என்னைக்குமே எதையும் தெளிவாத்தான் செய்வார். தெளிவா பண்ணியிருக்காரு பாருங்க. 4 அகவல் படிச்சா அப்பா பாதி திருவாசகம் படிச்சா பிள்ளை. அப்புறம் 100 பாட்டு, அப்புறம் 50 பாட்டு, அப்புறம் 20 20 20 20, கடைசி ஒரு 15, அதுக்கப்புறம் 10, எல்லாம் 10, அதுக்கப்புறம் கூட 10 10 பாட்டு. நடுவில் அப்பப்போ ஒரு 3 பாட்டு 7 பாட்டு மாணிக்கவாசக சாமி விருப்பப்படி பாடுவாரு. ஆண்டவன் அன்போட பாடுற பொழுது எண்ணியா பாட முடியும்? அவனை எண்ணித்தானையா பாட முடியும்? அதனால பாட்டு கொட்டும். 3 பாட்டு 2 பாட்டு 4 பாட்டு 7 பாட்டு முறைப்படுத்தி இருக்கார் சிவபெருமான். மாணிக்கவாசக பெருந்தகையை கூட்டிக்கிட்டு வந்தாங்களா, நடராஜாவுக்கு முன்னால நிற்கிறார். அவருக்கு ரொம்ப பிடித்தவர் இந்த நடராஜா தான். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? பெரிய புராணத்தில் பிள்ளை பாதி, திருவாசகத்தில் தில்லை பாதி. பெரிய புராணம் 4656 பாட்டு, அதில் 1250 பாட்டு திருஞான சம்பந்தர். திருஞான சம்பந்தருக்கு தான் ஏகப்பட்ட பாட்டு. பெரிய புராணத்தில் பிள்ளை பாதி, திருவாசகத்துல பெரும்பகுதி தில்லை பாதி. ஒரு தெரியா காலத்தே உள்புகுந்தன் உளம் பண்ணி கருத்திருத்தி உன்புக்கு கருணையினால் ஆண்டு கொண்ட திருத்துருத்தி மேயானை தித்திக்கும் சிவபதத்தை அழுத்தியினால் நாயடியே அணிகொள் தில்லை கண்டேனே. எவ்வளவு பார்த்தேன், எல்லாம் சிதம்பரம். நடராஜாவை பார்த்தார் மாணிக்கவாசகர். உங்க திருவாசகத்துக்கு பொருள் என்னன்னு கேட்டாங்க. நடராஜாவை காமிச்சார். சொல்லிய பாட்டின் பொருள் இதுதான், அறிந்த அல்ல உணர்ந்து பாடுங்கள். அப்படியே சேர்ந்துட்டார். ஆனி மாசம் மக நட்சத்திரம். எல்லாரும் கேட்டான், ஏன் சிவபெருமான் போய் இதை எழுதி வாங்கினார்? மனோன்மணியம் பாடிய பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை அழகா சொன்னார், ஊழிக்காலம்னு ஒண்ணு வரும். அன்னைக்கு எல்லாம் ஒடுங்கி போயிடும். இந்த உலகம் தண்ணிக்குள்ள போயிடும். என்னைக்கு இருந்தாலும் நமக்கு வேண இந்த சுனாமி தான் நினைப்புல வச்சுக்குங்க. ஏன்னா 3/4 பங்கு தண்ணி, 1/4 பங்கு நிலம். ஒரு நாளைக்கு இது பூரா தண்ணிக்குள்ள போயிடும். இந்த தண்ணி என்ன ஆகும்? தண்ணிக்குள்ள வடபாமுக அக்னின்னு ஒரு அக்னி இருக்கு. அந்த அக்னி தண்ணியை பூரா குடிச்சு போடும். அந்த அக்னி என்ன ஆகும்? காற்று அக்னியை அணைச்சு போடும். அந்த காற்று என்ன ஆகும்? அது ஆகாசத்துல போய் கலந்து. ஆகாசம் என்ன ஆகும்? அப்படியே உங்கள் பால்வெளி 101 கோடிக்கு மேற்பட்ட அண்டங்கள் எல்லாம் அதெல்லாம் இருக்கும். பூமி அழிகிற பொழுது இதெல்லாம் நடக்கும். சிவபெருமான் தனியா நிற்பார். தனியா நிற்கிற பொழுது அவருக்கு பொழுது போகணும். தப்பு. பொழுது பயன்படணும். பொழுது போக்கப்படாது. பொழுது என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். நேரம் திரும்ப வராது. பணத்தை செலவழிச்சா சம்பாதிக்கலாம்.
நேரத்தை செலவழிச்சா அடுத்த அந்த நாள் வராது, மறுநாள் தான் வரும். பொழுத போக்கப்படாது. கண்டதுக்கு முன்னால உட்கார்ந்து இன்னைக்கு 1235 மெசேஜ் பார்த்திருக்கேன்னு பொழுத போக்குறமே, இது மாதிரி தீராத அநியாயம் கிடையாது. பொழுத போக்கப்படாது, பொழுத பயன்படுத்தணும். சிவபெருமான் யோசிக்கிறார், நமக்கு பொழுது பயன்படணும். நாம் படிக்கிறாப்புல ஒரு புஸ்தகம் வேணும், சிவன் படிக்கிறாப்புல புஸ்தகம் வேணும். எழுதி பார்த்திருக்கக்கூடிய சிவபெருமான் படிக்கிறாப்புல புத்தகம் எதிரான்னு யோசிச்சார். திருவாசகம் எழுதி வாங்கினார். ஒரு ஆளை விட்டு எழுதப்படாது, ஏன் அவரே வரணுமா? ஆளை விட்டு எழுதுனா அவன் தப்பு தண்டாக எழுதிவிட்டா என்ன பண்றது? நம்ம ஊர்ல கண்டமாக எழுதுற ஆள் இருக்கான், தப்பு தப்பா எழுதிடுறான். கோவலன் எழுதுறான்னா கேவலன் எழுதிருக்கான். வாத்தியாரு பையன் கேட்டாரு, ஏண்டா முட்டா பையன்ல ஒரு காலை உடிச்சுட்டேன். ரொம்ப கம்பீரமா கேட்கறதா இவருக்கு நினைப்பு. கோவலன் ஒரு காலை உடிச்சு கேவலன் ஆக்கிட்டான். ஏண்டா காலை உடிச்சு? பைய விவரமான பைய, கண்ணகியை விட்டுட்டு மாதிரி விட்டு போனான் சார், அதனால காலை உடிச்சுட்டேன். வாத்தியாரு பார்த்தாரு, இனிமேல் நானும் கேவலன்னு எழுதுறேன்னா தமிழ் என்னத்துக்கு ஆகிறது, சிலப்பதிகாரம் என்னத்துக்கு ஆகிறது, இளங்கோவடிகள் என்னத்துக்கு ஆகிறது? தப்பா போயிருமா இல்லையா? சிவபெருமானே வந்து எழுதி வாங்கினாராம். கடையூடி வருந்தனிவை கடிக்க அன்றோ அம்பலத்துள் உடையார் உன் வாசகத்தில் ஒரு பிரதி கருதினதே. தமிழுக்கு வாழ்த்து சொல்றார் மனோன்மணியம் பாடிய பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை. அவர் எழுதுகிறார், ஊழி காலத்திலே அதை பயன்படுத்துவதற்காக சிவபெருமான் தமிழ் தாயே உன்னுடைய திருவாசகத்தில் ஒரு பிரதி எழுதி வாங்கி கொண்டார். எழுதினாரா? அதுல ஒரு கதை உண்டு தெரியுமா? எழுதி முடிச்சாராம். மாணிக்க வாசகரை பார்த்தாராம், பாவை பாடிய வாயால் ஒரு கோவையும் பாடுகிறார். என் கோத்தும்பி பாடிய வாயால் ஒரு கோவையும் பாடுகன்னு சொல்லப்படாது. என்னங்க திருச்சடகம் 100 பாட்டு இல்ல, திருச்சடகம் பாடிய வாயால் ஒரு கோவையும் பாடுகன்னு சொல்லக்கூடாது. என்ன சொல்றாரு? பாவை பாடிய வாயால் கோவையும் பாடு. எதிர்கட்சியாக சொல்லப்பட்டது அல்ல. எதனால? ஏன்னா திருவாசகம் 51 தலைப்புல 50 தலைப்பு அவருக்காக பாடியது, ஆண்டவனுக்காக பாடியது. ஒரு தலைப்பு மட்டும் இந்த சமுதாய மக்கள் நன்றாய் இருக்க வேண்டும் என்று அவர்களுக்காக பாடியது. அதற்கு பெயர்தான் திருவெம்பாவை. நமக்காக பாடுறாரு. எல்லாரையும் கூட்டிட்டு போய் நிறுத்தி மழை வேணும்னு கேட்கிறார். என்ன பொழியாய் மழையேலோரெம்பாவாய் கேட்கிறாரா இல்லையா? முன்னி கடலை சுருக்கி எழுந்துடையாள் என்ன திகழ்ந்தெம்மையாள் உடையாள் இச்சிடையில் மின்னி பொழிந்து எம்பிராட்டி திருவடிவே பொன்னம் சிலம்பில் சிலம்பி திருப்புருவம் என்ன சிலை குலவி நம் தம்மையாள் உடையாள் தன்னில் பிரிவிடா எங்கோமான் அன்பர்க்கு முந்தி அவள் நமக்கு முன் சுரக்கு மின்னருளே என்ன பொழியாய் மழையேலோரெம்பாவாய். நாட்டுக்கு மழை வேணும், வீட்டுக்கு நல்ல கணவன் வேணும். அவருக்கு என்னத்துக்கு இந்த கவலை? அவரு கடவுளோட 2 அறை கடந்து என்னால் அறியா பதம் தந்தாயின்னு அப்படி போராடு. நாட்டுக்காக, சமுதாயத்துக்காக, இந்த மக்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக பாடினது திருவெம்பாவை. ஒரு பாட்டு சொன்னல, முன்னி கடலை சுருக்கி எழுந்து உடையாள். அதுல அம்பாள் பராசக்திய எப்படியெல்லாம் சொல்றாரு பார்த்தீங்களா? 5 விதமா சொல்றாரு. திருவெம்பாவை பாடம் பண்ணா நல்லா புரியும், பாடம் பண்ணணும். காஞ்சி பரமாச்சாரியார் 100 ஆண்டு வாழ்ந்த புண்ணியவான் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அந்த காலத்துல 60 பாட்டு ஒப்பிச்சா தங்க காசு கொடுப்பார். 60 பாட்டு. எந்த 60 பாட்டு? திருவெம்பாவை 20, திருப்பாவை 30, திருப்பள்ளி எழுச்சி 10. 60 பாட்டு ஒப்பிச்சா தங்க காசு. அப்படி காசு வாங்கினவர் ஒருத்தர் உங்களுக்கு முன்னாலே இப்ப பேசிட்டு இருக்கார். அவர் அப்ப படிக்கலைன்னா இப்ப அவரால் ஒப்பிக்க முடியாது. இந்த புண்ணியம் கூட அந்த பரமாச்சாரியாரை சேர்ந்தது. இந்த பாட்டை பாருங்க. முன்னி கடலை சுருக்கி எழுந்து உடையாள் என்ன திகழ்ந்து எம்மை ஆள் உடையாள் ஈட்டிடையில் மின்னி பொழிந்து எம்பிராட்டி திருவடிமேல் பொன்னம் சிலம்பில் சிலம்பி திருப்புருவம் என்ன சிலை குலவி நம் தம்மை ஆளுடையாள் தன்னில் பிரிவிழா எங்கோமா நண்பர்க்கு முன்னி அவள். அம்பாளுக்கு 5 பேர் வைக்கிறாரு.
உடையாள்னர், நம்ம எம்மை ஆள் உடையாள்னர், அப்புறம் எம்பிராட்டியினர், அப்புறம் நம் தம்மை ஆள் உடையாள்னர், அப்புறம் அவள்னு முடிச்சுட்டார். இவ்வளவு சொல்லிவிட்டு கடைசியில பெருமை அவள்னு முடிச்சுட்டார். என்னங்க ஏன் தெரியுமா? அம்பாள் 5 காரியம் பண்றான் திருவாசகத்தில். ஏன் திருமுறைகளிலேயே திருவம்பாவைக்கு தனியிடம் உண்டு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஞானசம்பந்தர் பாட்டு 4000 சொச்சம், அப்பர் சுவாமிகள் பாட்டு 3000 சொச்சம், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாட்டு 1000 சொச்சம், எல்லாம் கூட்டினா 8000 சொச்சம் பாட்டு தேவாரம். தேவாரத்துல எங்கேயுமே அம்பாள் பராசக்திக்குன்னு தனி பாட்டு கிடையாது. எல்லாம் மிஸ்டர் சிவபெருமானுக்கு தான். அவ்வளவு பாட்டுக்கு அவர் தாங்க மொத்த புத்தக. அம்பாளை பாடுவாங்க, கடைசி கணவனேந்து அவர்கிட்ட போய் நிற்கும். தேனம் பூவண்டுண்ட கொன்றையான்கான் திருவேகம் பத்தான்கான் தேனால் துக்க ஞானம் பூங்கோதையாள் வாரத்தான்கான். இவர் தான் வந்து நிற்பாரு. தோளுடைய செவியன் அவர் தான் வந்து நிற்பாரு. வேயுறு தோழி பங்கன் அவர் தான் வந்து நிற்பாரு. வேயுறு தோழி அம்பாள் பங்கன் எல்லா பாட்டு சிவபெருமானுக்கு தான். ஆனா தேவாரத்தில் இல்லாதது ஒண்ணு. அதுக்கு அடுத்து 7ஆம் திருமுறை ஆச்சா, 8ஆம் திருமுறை திருவாசகம். திருவாசகத்துலதான் முதல் அம்பாள் பராசக்திக்கு தனியாக ஒரு பாட்டு பாடப்பட்டது. அது திருவம்பாவையில் உள்ளது. ஒரே ஒரு பாட்டு. காதார் குளையாட பைம்பூன் கலன்னாட கோதை குழலாட பண்டின் குழாமாட சீதப்புனலாடி சிற்றம்பலம் பாடி வந்த பாட்டு. வேத பொருள் பாடி அப்பொருளாமா பாடி சோதி திறம்பாடி சூழ்கொன்றைத்தார் பாடி ஆதி திறம்பாடி அந்த மாமா பாடி வேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வடை தன் பாதத்திறம்பாடி. பெய்வடை கணவன் பாதத்திறம்பாடி இல்லை, பெய்வடை தன். பெய்வடைன வளையலை அணிந்த கைகளை உடைய பராசக்தியை பாடி. இந்த ஒரு பாட்டுத்தான் நேரடியா பராசக்திக்கு பாட்டு. பெய்வடை தன் பாதத்திறம்பாடி ஆடையலோரிம்பாவாய். அதனாலதான் இதுக்கு பேரு சக்தி எய்தியல். இப்ப நான் சொன்னனே 5 பேரு வந்துச்சு அம்பாள் பராசக்திக்கு. ஏன் தெரியுமா 5 பேரு? அவள் 5 காரியம் செய்கிறாள். பிரம்மாவை கொண்டு படைக்கிறாள், திருமாலை கொண்டு காப்பாற்றுகிறாள், ருத்ரனை கொண்டு ஒடுக்குகிறாள், மகேஸ்வரனை கொண்டு மறைக்கிறாள், சதாசிவத்தை கொண்டு அருள் செய்கிறாள். ஆண்டவன் 5 வேலை பார்க்கிறார். ஆக்குவாய், காப்பாய், அழிப்பாய், அருள் தருவாய், போக்குவாய். ஆக்கல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் 5 வேலை பார்க்கிறார். ஆக்குறதுக்கு பிரம்மா, காப்பாற்றுவதற்கு திருமால், ஒடுக்குவதற்கு ருத்ரமூர்த்தி, மறைப்பதற்கு மகேஸ்வரன், அருள் செய்வதற்கு சதாசிவம். 5 அசுவபெருமான் நேரையா பண்றாரு இல்ல, அம்பாள் தான் காரணம். அவள் மூலம் செய்கிறார். தம் கையால் செய்கிறார், நங்கையால் செய்கிறார், நங்கையால் செய்கிறார். அவர் என்ன பண்றாரு? 5 பேர் 5 பேருக்கு வேலை கொடுக்கிறது அம்பாள் பராசக்தி. அதனாலதான் இந்த பாட்டிலே உடையாள், எம்மையாள் உடையாள், எம்பிராட்டி, நம் தம்மையாள் உடையாள், கடைசியில அவள். 5 தொழில் பண்றதுனால 5 பேர் வச்சா. ஆமா, எல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில அவள்னு முடிச்சு விட்டாரு. என்ன சார்னு கேட்கிறீங்களா? இத்தனை பேருக்கு இல்லாத பெருமை அவளுங்கிற பேருக்கு உண்டு. அவன் அன்றி ஓரணுவும் அசையாதுங்கிறீங்க. எவன் அன்றி என்ன கேட்பான்? யாரு? சிவபெருமான். சொல்லவே வேண்டாம். கல்யாணம் ஆச்சு காலையில, சாயந்தரம் எங்க காலம் அந்த காலம் பொண்ணு வருது அப்பாட்ட, நான் சினிமாவுக்கு போயிட்டு வரேங்குது. என்னம்மா யாரு கூட போற? அவரு கூட்டிட்டு போறாரு. அப்பா என்ன எவரு நகைப்பாரு? கேட்டா அவன் முட்டா பையன். ஏமா அவர் அது பொண்ணு அந்த காலத்துல, இப்போ எல்லாம் பேசக்கூடாது. நான் அந்த காலத்துல அதுக்காக இப்போதான் காணவே காணாம போயிட்டு. நிச்சயதார்த்தம் ஆனாலே பைக்கில் வச்சு கூட்டிட்டு போயிடுறேன். நல்ல வேலை 2ஆ வருது 3ஆ வரானே. நம்ம கவலை அதுதான். புரியுதா? அந்த காலம். அவள் அவர்
ஒண்ணு அவளை பத்தி சொல்ல முடியலையா, அவள்னு சொல்லு. கம்பன் இதே மாதிரி ராமனையும் சீதையும் சொல்லுவான். ராமனுக்கு அடைமொழி வேகமா கொடுப்பான், சீதைக்கு ஒரு அடைமொழியும் கொடுக்க மாட்டான், அவள்னு சொல்லுவான். ஏன்? அடைமொழிகளுக்கெல்லாம் அவள் அப்பாற்பட்டவள். அல்லையாண்டமைந்த மேனி அழகனும் அவளும் துஞ்ச. அல்லை ஆண்டு அமைந்த மேனி அழகனும். ராமர் எப்படியா இருட்டை எடுத்து அழக ஆக்கினா அது ராமரா. அல்லை ஆண்டு அமைந்த மேனி அழகன் இவளது, அவளும். இல்ல ராமனுக்கு இவ்வளவு சொல்றீங்க, அவனுக்கு எல்லாம் சொல்லலாம். அவ பெருமையை என்னால பேச முடியாது, அவள் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவள். அல்லை ஆண்டு அமைந்த மேனி அழகனும் அவளும் துஞ்ச. வில்லை ஒன்றிய கையோடும் வெய்தியுப்போடும் வீரன் அப்படின்னு லட்சுமணன் நின்றதை பரதனுக்கு குகன் சொல்லுவான். அங்கே அவள், அது மாதிரி இதுலையும் அவள் பெருமை அவள்னு சொல்லி கொடுத்தாள். சரி, இன்னொரு விஷயம், திருவம்பாவை விட்டு நான் என்ன நினைக்கிறேன், திருவம்பாவையில எத்தனை இடத்துல ஜோதிங்கிறது வருது? இதெல்லாம் யாரு சார் எண்ணிட்டு இருக்கா? 4 இடத்துல வருது. ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதியை. சரிதானா? 2. பாசம் பரஞ்சோதிக்கென்பாய் இராப்பகல் நாம். ஜோதி வந்துருச்சா? அப்புறம் 8வது பாட்டு, கேடில் பரஞ்சோதி கேடில் பரங்கருணை. அங்க ஒரு பரஞ்சோதி வந்துருச்சா? அப்புறம் பின்னால சோதி திறம்பாடி சூழ்கொன்றை தாழ்பாடி. 4 இடத்துல ஜோதி வருது. ஜோதி எங்க? திருவண்ணாமலையில. திருவண்ணாமலைக்கு என்ன பேரு? அண்ணாமலை தான் பேரு. திரு என்பது அடைமொழி. மாணிக்க வாசகர் திருவண்ணாமலைன்னு பாட மாட்டாரு. அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிருஞ்சு, இல்லை அண்ணாமலையானை பாடுதுங்கான் அம்மானாய். அண்ணாமலை தான் பேரு. திரு என்பது சிறப்பு அடைமொழி. அப்ப பேரு அண்ணாமலை. அண்ணாமலையில எத்தனை எழுத்து? புள்ளியை விட்டுட்டு எண்ணுங்கோ. அண்ணாமலை. 4 எழுத்து. ஏன் 4 எழுத்து? அறம் பொருள் இன்பம் வீடு 4ஐயும் தருவது திருவண்ணாமலை. அதனாலே வெறும் 4 எழுத்து தான் அது. இந்த 4 எழுத்துக்குள்ளதான் 5 எழுத்து சிவபெருமான் அடக்கம். 4 இடம் ஜோதிங்கிறார். 4 ஜோதி. அரும்பெருஞ்சோதி, பரஞ்சோதி 2, சோதி திறம்பாடி 2 ஜோதி. 1 அரும்பெருஞ்சோதி, இன்னொன்னு ஜோதி, 2 பரஞ்சோதி. அப்ப எதுக்கு ரொம்ப மரியாதை கொடுக்கிறார்? பரஞ்சோதிக்கு. அதனாலதான் இத படிச்சுட்டு வள்ளல் பெருமான் ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெருஞ்சோதி 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 அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி. 200 ஆண்டு வள்ளலார் வாழ்ந்து இன்னைக்கு 200வது ஆண்டு 2023. 1823 அக்டோபர் 5ஆம் தேதி பிறந்தவர் வள்ளல் பெருமான். 200வது ஆண்டு இந்த 2023. கண்ணப்பருடைய பக்தி அன்பு பாட்டாக வந்தால் அது திருவாசகம் மாதிரி இருக்கும். கண்ணப்பருக்கு தமிழ் தெரிஞ்சு கண்ணப்ப நாயனார் தன்னுடைய அன்பையெல்லாம் எழுதினார்னா அது எப்படி இருக்கும்? திருவாசகம் மாதிரி இருக்கும். திருவாசகம் எத்தனை தலைப்புன்னு சொன்னேன்? 51 தலைப்பு. திருவாசகம் கால் முளைச்சு நடந்து வந்தால் எப்படி இருக்கும்? அது வள்ளலார் மாதிரி இருக்கும். வள்ளலாருக்கு 51 வயசு, திருவாசகத்துக்கு 51 தலைப்பு. திருவருட்பா இஸ் தி 19th century edition of திருவாசகம். திருவாசகத்தினுடைய 19ஆம் நூற்றாண்டு பதிப்புக்கு பெயர் தான் திருவருட்பா. அவருக்கு ரொம்ப பிடிச்சது எது? திருவம்பாவை. அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை. அருட்பெருஞ்சோதி எங்க இருந்து எடுத்தாரு? அருட்பெருஞ்சோதியில இருந்து எடுத்தார். தனிப்பெருங்கருணை எங்க எடுத்தார்? கேடில் பரஞ்சோதி கேடில் பெருங்கு பரங்கருணை. கேடில்னா ஒப்பில்லாத. சந்தேகம் வந்தால் பேராசிரியர் திண்ணப்பனாரை கேட்டுக் கொள்ளுக. கேடில்னா ஒப்பில்லாத. ஐயா சரிதான சிவகுமார் ஐயா? பேராசிரியர் 2 பேர். நான் தமிழ் படிக்காதவன், நான் ஆசைக்கா தமிழ் படிச்சுறேன். அதனாலதான் அப்பப்ப தெளிவுபடுத்திக்கிறேன். கேடில் பரஞ்சோதி
கேளில் பெருங்கருணை, அதான் தனிப்பெருங்கருணை. அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அப்படியே எடுத்துக்கொண்டது. திருவாசகத்துல திருவம்பாவைக்கு இன்னொரு பெரிய சிறப்பு உண்டு. அது என்ன தெரியுமா? ஒரு அருமையான பாட்டு திருவம்பாவையில். பைங்கு வளைக்கார் மலரால் செங்கமல பைம்போது அடுத்தனாவது பாட்டு. வெரி குட் அம்மா. 100-200 மார்க் அந்த பொண்ணுக்கு. எத்தனை வருஷம் அந்த பொண்ணு இங்க படிச்சிருக்கு. உன்னை பார்த்தாலே திருவம்பாவை நினைப்பு ஒரு தாயி தான். பைங்கு வளைக்கார் மலரால் செங்கமல பைம்போதால் அங்கன் குருகினத்தால் பின்னும் வரவத்தால் தங்கள் மனம் கழுவுவார் வந்து சார்ந்ததினால் எங்கள் பிராட்டியும் இவருக்கு மட்டும் சொன்னமா அம்பாள். இவங்க பிராட்டியும் அது எப்படி இருக்கு பாருங்க. எங்கள் பிராட்டியும் எங்கோன் அந்த பொண்ணுகள் எல்லாம் சொல்லுது. இந்த போய் குளிக்க போறாங்கல்ல எல்லா பெண்களும் எங்க பிராட்டி, எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்று செய்த பொங்கு மடியில் புகப்பாய்ந்து பாய்ந்து வருதா. இதை 5 சொல்றாரா? நல்லா கேட்கிறீங்க, சந்தோஷம். பைங்குவளை கார் மலரால் மாணிக்கவாசக சுவாமி பொய்கையில நிற்கிறார். பொய்கைக்கு பேர் தெரியுமா? திருப்பரந்துரைக்கு போயிருக்கீங்களா? அங்க ஒரு பொய்கை இருக்கு, அதுக்கு பேர் தெரியுமா? திருத்தமாம் பொய்கை. அதுக்கு என்ன பேரு? திருத்தமாம் பொய்கை. யாரு வச்சா? மாணிக்கவாசக சுவாமி. திருத்தமாம் பொய்கை திருப்பெருந்துறையில் செடுமலர் குருந்தம் மேவிய சீர் அறுத்தனே அடியேன் ஆதரித்தடைத்தால் அதெந்துவே என்று அருளாயே. பொய்கைக்கு பேர் இன்னைக்கு திருத்தமாம் பொய்கை. பொய்கைன்னா தெரியுமா? தண்ணி கிடைக்க தண்ணிக்கு தமிழ 1000 பேர் வச்சா. கொஞ்சமா நஞ்சமா. நல்ல தண்ணி நிறைய கிடந்தா ஏரி, உப்பு தண்ணி நிறைய கிடந்தா கடல், ஓடிக்கிட்டு இருந்தா ஆறு, ஊத்து இருந்தா கிணறு. ஊத்து இருக்கணும், அப்பத்தான் கிணறு. மனுஷன் குளிச்சா குளம், மாடு குளிச்சா குட்டை. நல்லா கேட்டுங்க. ஒரு அம்மாட்ட போய் கேட்டேன், உங்க வீட்டுக்காரர் எங்க போயிட்டாரு? குட்டைக்கு குளிக்க போயிட்டாரு. சரிதான், அம்மா ரொம்ப மதிப்பு கொடுத்துருச்சு. அவருக்கு குளத்துல குளிப்பாரு, அவருக்கு தகுந்தது குட்டைதான்னு அம்மா அன்னைக்கே தீர்மானிச்சு. மனுஷன் குளிச்சா குளம், மாடு குளிச்சா குட்டை, உண்ணத்தக்க தண்ணி இருந்தா ஊருணி. ஊருணி ஊராரால் உண்ணப்படத்தக்க தண்ணீர் உடைய ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளந்து. ஊருணி மரங்கள் சூழ்ந்து சோலை சூழ்ந்து நடுவத இருந்தா பொய்கை என்ன பேரா. காலமா மனத்தில் அந்த கோலமா மரத்தின் மீது காளி சக்தி என்ற பெயர் கொண்டு ரீங்காரமிட்டுலகும் ஒரு வண்டு. அதுல கடைசி என்ன தெரியுமா சொல்லுவார்? அவள் ஆனந்தத்தின் எல்லையற்ற பொய்கை. நான் சுருக்கிற பார்த்தேன். அன்பு வடிவாகி நிற்பள் இன்பலாம் அவள் இழைப்பள். அப்ப பாடினது மறந்து வச்சு. எல்லா ஆக்கம் நீக்கம் யாவும் அவள் செய்கை. அவள் ஆனந்தத்தின் எல்லையற்ற பொய்கை. பாரதியார் பாடுறாரு. அதான் அம்பாள் பராசக்தி பொய்கையா. இப்ப பாருங்க, மாணிக்கவாசக சாமி பொய்கைய பார்க்கிறார். சிவபெருமான் மாதிரி தெரியுது, அப்புறம் பார்க்கிறார். அம்பாள் பராசக்தி மாதிரி தெரியுது, அப்புறம் பார்க்கிறார். 2 பேர் மாதிரியும் தெரியுது. இவ்வளதையும் வச்சு பார்க்கிறார். பைங்குவளைக்கார் மலரால் குவளைப்பு கருப்பா இருக்கும். கண்ணுக்கு அடையாளம் குவளை. குவளை கண்ணி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க. கண் வந்து குவளை மாதிரி இருக்கணுமா? சரி, கண்ணு கருப்பா இருக்கும். அம்பாளுக்கு கண்ணு குவளை கண்ணு. சிவபெருமானுக்கு இந்த கழுத்துல ஒரு கருப்பு இருக்கும், இருக்குல்ல, திருநீலகண்டம். இந்த நோய் வராம இருக்கணும்னா செய்வினை வந்தவை திண்டப்பெறா திருநீலகண்டம். அந்த பதிகத்தை சொல்லுங்க. கொரோனா கிட்டக்கவே வர, உங்க ஊர் பக்கமே வர. சொல்லுங்க, நம்பி சொல்லுங்க. சிவபெருமானை பார்த்தா கழுத்துல கருப்பு, அம்பாளை பார்த்தா கண்ணு. பைங்கு வளைக்கார் மலரால் குளத்தை பார்த்தா இங்க பூ கார் மலர். 3க்கும் சரியா போச்சு. செங்கமல பைம்போதால் தாமரை. சிவபெருமானுக்கு திருமேனிய தாமரை.
செந்தாமரை காடு அணையமேனி தனி சுடரே. தாமரை காடுதான் உடம்பா, அதனால அவருக்கு தாமரை. அம்பாளுக்கு முகத்தாமரை. குளத்துல தாமரை இயல்பா இருக்கு. அப்ப 3க்கு இது சரியா போச்சு. பைங்குடைக்கால் மலரால் செங்கமலம் பைம்போதால் அங்கம் குறுகினத்தால். குறுகுன்னா பறவைன்னு ஒரு அர்த்தம், குறுகுன்னா வெள்ளைன்னு ஒரு அர்த்தம், குறுகுன்னா வளையல்னு ஒரு அர்த்தம். சிவபெருமான் வெள்ளையா இருக்கார். ஏன்? திருநீரு மெய்யலாம் வெள்ளீரு சன்னித்தவேலியன் எல்லாம் தேவாரம். சிவபெருமானுக்கு உடம்பெல்லாம் திருநீரு, அப்ப அங்க வெள்ளை. அம்பாளுக்கு வளையல் வெள்ளை. குளத்துல ஒரு நீர்ல உள்ள அந்த கொக்கு நிக்குது, அது வெள்ளை. அங்க குறுகினத்தால் 3டையும் குறுகு இருக்கு. பின்னும் அரவத்தால், அரவம்னா பாம்பு, அரவம்னா சத்தம் ஒலி சவுண்டு. பாம்பு சிவபெருமானுக்கு உடம்பெல்லாம் பாம்பு, எங்க பார்த்தாலும் பாம்பு. திருவிளையாடல் புராணத்துல திருமாலும் பிரம்மாவும் சிவபெருமான்கிட்ட போனாங்களாம். சாமி, திங்கட்கிழமை காலையில 9 மணிக்கு கல்யாணத்துக்கு மதுரைக்கு வரேன்னு சொல்லி இருக்கிறீங்க. மணி இப்பவே 8:59 ஆச்சு. நீங்க கைலாசத்துல இருக்கிறீங்க, நீங்க அங்க போகணும். இன்னொன்னு, இப்படி பாம்போட போகக்கூடாது. கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாம் ஓடி போயிடுவாங்க, கொஞ்சம் வேஷத்தை மாத்துங்க. சிவபெருமான் அப்பவே வேஷத்தை மாத்தினாராம். சடை மறைத்து கதிர்வகுடன் தரித்து நறுங்கொன்றையந்தார் கணந்து வேப்பந்தொடை முடித்து விட நாக கரணகற்றி மாணிக்க சுடற்பூன் ஏந்தி விடை நிறுத்தி கயல் எடுத்து. அடேங்கப்பா, இந்த மீனாட்சியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சிவபெருமான் அந்த காலத்துல இந்த பாடுபட்டிருக்காரு. நம்மெல்லாம் எவ்வளவோ தேவை. சடை மறைத்து கதிர் மகுடன் சடாமுடி, சடாமுடி அப்படி மறைச்சு பெரிய மணிமகுடம் வச்சாராம். அது சடக்காடு, அது எங்க போய் மறைக்கிறது? சடை மறைத்து கதிர் மகுடன் தரித்து நடும் கொன்றையந்தார் கணந்து வேப்பந்தொடை முடித்து. இவருக்கு மாலை கொன்ற மாலை, வீட்டுக்காரிக்கு மாலை வேப்ப மாலை. அவ பாண்டிய நாட்டு மகாராணி, அதனால அவளுக்கு வேப்ப மாலை. அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இவரு ராஜாவாயிடுவார், இல்ல ராணிக்கு கணவன் ஆயிடுவார். அதானே, அதனால ராஜான்னு வச்சுக்கலாம். எங்க ஊர்ல எல்லாம் பொண்டாட்டி கவுன்சிலரா இருந்தா புருஷன் தான் எல்லா வேலையும் பார்த்து எல்லா பவரையும் கையில வச்சிருப்பார். அது மாதிரி எவ்வளவு சிந்தனை பாருங்க. சடை மறைத்து கதிர்மகுடன் தரித்து நறுங்கொன்றையந்தார் கணந்து வேப்பந்தொடை முடித்து விடனாக கரணகற்றி மாணிக்க சுடற்பூன் ஏந்தி. பாம்பை எல்லாம் தூக்கி போட்டாராம், மாணிக்க மாலையை கழுத்துல போட்டாராம். அப்புறம் முக்கியமானது, மாணிக்க சுடற்பூன் ஏந்தி விடை நிறுத்தி கயல் எடுத்து. இவருக்கு விடை கொடி, அம்பாள் மீனாட்சிக்கு கயல் கொடி. விடை கொடியை தூக்கி செம்பரதியா ஓரத்துல வச்சு, இனிமே கயல் கொடி தான் நம்ம கொடி. விடை கொடி அவர்கொடு கயல் கொடி கொடுத்த கொடி வெள்ள நீராடியருளே. தமிழ், விடை கொடி அவர்கொடு கயல் கொடி கொடுத்த கொடி வெள்ள நீராடியருளே. விண்ணேத்து தேவி நகர் மீனாட்சி பொங்கி வரு வெள்ள நீராடியருளே. தேவகோட்டை மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ். விடை கொடி அவருக்கு ஒரு கயல் கொடி கொடுத்த கொடி மீனாட்சியா. விடை கொடிய மாத்தி கயல் கொடி. சிவபெருமான் அந்த பாடுபட்டிருக்காரு அம்பாளை கல்யாணம் பண்ணிக்க. எதுக்கு சொல்ல வந்தேன்? பைங்கு வளைக்கார் மலரால் செங்கமலம் பைம்போதால் அங்கன் குறுகினத்தால் பின்னும் அரவத்தால். அரவம்னா பாம்பு. சிவபெருமானுக்கு உடம்பெல்லாம் பாம்பு. உண்டிரடி சக்தி, செற்பன் பவர், அதாவது அடையாளம். அம்பாளுக்கு கையில கங்கணம், கத்தை குழல் பார்வதிக்கு கங்கணமானார். எங்க ஊர் அம்மா ஒண்ணு நல்லா பாடு, பம்பாக்கி போயிடுச்சு. என்னென்னமோ தமிழ் பாட்டெல்லாம் பாடுச்சு, ஒரு வயது கேட்க மாட்டேங்கிறேன். அவன் அவன் பேசிக்கிட்டு இருந்தான். அம்மா கெட்டிக்காரம்மா, ஆடு பாம்பே ஆடு பாம்பே. பாம்பே இல்ல பாம்பே. அந்த காலத்துல பாம்பே தான், இன்னைக்கு தான் மும்பை. முந்தி எல்லாம் பாம்பே. எல்லாரும் ஆகா நம்ம பாம்பை பத்தி, பாம்பேயை பத்தி பாடுறாங்க. அம்மா பாடுறது பாம்பை பத்தி. கத்தை குழல் பார்வதிக்கு கங்கணமானாய். சரி, இன்னும் அரவத்தால். குளத்துல அரவம்னா ஒலின்னு அர்த்தம். குளத்துல அங்கங்க போய் குளிப்பாங்க, சத்தம் கேட்கும். அட,
நாலும் பொருந்திருச்சு. நாலு என்ன? பைங்குவளை கார்மலர் செங்கமலர் பைம்போது அங்கன் உருகு பின்னும் அரவம் தங்கள் மலம் கழுவுவார் வந்து சார்ந்தனினார். அம்பாழ்க்க வந்து எல்லாரும் ஆணவ மலம் கர்ம மலம் மாயா மலம் போகணும்னு நிற்கிறாங்க. கழுவுறாங்க. சிவபெருமான் நம்ம மலத்தை எல்லாம் கழுவுற. குளத்துல போய் மலத்தை கழுவுறோம். அப்போ குளம் இசை பொறுத்து சிவபெருமான் இசை பொறுத்து அம்பாள் அப்படின்னு பாடிட்டாரா. பண்டிதமணி கதிரேசன் செட்டியார்னு ஒரு புண்ணியவான். அவரு திருவம்பாவைக்கு அருமையா விளக்கம் எழுதியவர். அருமையான விளக்கம் அது இருக்க. அதுக்கு பேரு கதிர்மணி விளக்கம்னு பேர். அவருக்கு அப்பா வச்ச பேரு கதிரேசன், ஊர்க்காரங்கள்லாம் வச்ச பேரு பண்டிதமணி. ரெண்டையும் சேர்த்தாரு கதிர்மணி விளக்கம்னு. அதுல ஒரு நயன் சொல்றார் திருவம்பாவை. இப்ப அம்பாளை பார்த்தா எத்தனை நாலு சொல்லிட்டாரா? என்னென்ன நாலு சொல்லுங்க? கண்ணு, முகம், வளையல், அப்புறம் பாம்பு. நாலு சரிதானா? மனசுல வச்சு அவர் என்ன சொல்றாரு? இதுக்கெல்லாம் உள்ள வேற அர்த்தம் இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி வெறும் கண்ணு இல்ல, வெறும் தாமரைப்பூ அது இல்ல. அது வேற அர்த்தம். என்னங்க அர்த்தம்னு கேட்டா, குருநாதன் வந்து நமக்கு நாலு விதமா உபதேசம் பண்றார். மாணிக்க வாசகர் என்கிற குருநாதர் நமக்கு இந்த 13ஆம் பாட்டுல நாலு விதமா உபதேசம் பண்றார். மாணிக்க வாசகர் கொடுத்து வச்சவர் சிவபெருமானே நேரில் வந்து தலையில திருவடி வச்சார். இணையார் திருவடி என் தலை மேல் வைத்ததுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன். அவருக்கு கிடைச்சது விபூதி பூசினாராம். கூப்பிட்டு விபூதி தன் சுண்ண வெந்நீர் எனக்களித்து பாட்டிற்கு திருவாசகத்துல கிடைச்சது. நமக்கெல்லாம் கிடைக்குமா? மாணிக்க வாசகர் நமக்கு உபதேசம் பண்றார். அதுக்காகத்தான் முதல்ல நம சிவாய வாழ்கன்னு ஆரம்பிச்சார் உபதேசத்துல. இப்போ நாலு விதமா உபதேசம். ஒண்ணு, கண்ணால பார்த்து உபதேசம். ஒரு பார்வை தான் குருநாதர் பார்ப்பார். உடனே இந்த கீழே இருக்கிற சீடர் அப்படியே மாறி போயிடுவோம். பட்டினத்து சாமி ஒரு ஊர்ல உட்கார்ந்து இருக்கிறார். பிள்ளையார் கோயிலுக்கு பின்னால தியானத்தில் இருக்கிறார். அந்த ஊருக்கு பத்திரகிரின்னு பேரு. பத்திரகிரி மகாராஜா அரண்மனை தனி. பட்டினத்து பிள்ளையார்னு இவருக்கு பேரு. தியானத்துல இருக்கார். ராத்திரி திருட போனான். திருடங்க ராஜாவுடைய அரண்மனையில திருட போறான். வெளியே நின்று பிள்ளையார கும்பிட்டான். பிள்ளையாரே, நிறைய திருடுனா உனக்கு ஒரு பங்கு தரேன். கொள்ளையில பிள்ளையாருக்கு கூட்டு. இப்ப நம்ம வியாபாரத்துல திருப்பதி பெருமாளுக்கு 10% பங்கு வைக்கிறோம்ல, அது மாதிரி கொள்ளையில பிள்ளையாருக்கு கூட்டு. நிறைய அள்ளிட்டு வந்துட்டான். சொன்னபடி பண்ண அவனை பாராட்டணும் இல்லையா? மாணிக்க மாலை சிவபெருமானுக்கு சமமான அந்த காலத்துல பெரியவர்கள் சிவபெருமான் கழுத்துல போட்டிருக்கிற மாணிக்க மாலை மாதிரி ராஜா கழுத்துல போட்டிருப்பாராம். அந்த மாணிக்க மாலை அப்படியே தூக்கினான் திருடன். இங்கே இருந்து வீசினா அது பிள்ளையார் கழுத்துல விடாமல் பின்னாலே உட்கார்ந்திருந்த பட்டினத்து பிள்ளையார் கழுத்தில் விழுந்தது. பட்டினத்து பிள்ளையார் தியானத்தில் இருக்கார். தியானத்தில் இருக்கிற பொழுது பாம்பு விழுந்தாலும் தெரியாது, கழுத்துல மாலை விழுந்தாலும் தெரியாது. அதான் தியானம். தூக்கத்துக்கு தியானத்துக்கு என்ன வித்தியாசம்? தூங்குற போது ஆடுவான். சில பேர் ஆடானா இல்லையா? அவன் பாடு ஆடிட்டு இருப்பான். சில தூக்கம் தியானத்துல இருக்காது. இவருக்கு மேல பாம்பு விழுந்த மாதிரி கழுத்துல மாலை. காலைகளை முடிச்சு பார்க்கிறார். என்னடா மாலை கிடக்கு? அப்படியே தியானம். கவலை வந்தான். எல்லா காவக்காரனும் வந்தான். இவரை பார்த்தான். இவரை ஆழ்ந்த தியானம். ராத்திரி பூரா முடிச்சு திருடிட்டு உட்கார்ந்துட்டு தூங்குறான். அப்படியே தூக்கிட்டு போயிட்டான். பத்திரகிரி ராஜாவுடைய அரண்மனை கொண்டே உட்கார வச்சுட்டான். இவர் அப்பவும் தியானத்தில் இருக்கார். ராஜாட்ட போய் சொன்னான், உங்க மாலை அவர் கழுத்துல இருக்கு, இந்த இருக்கு அந்த மாலை. அப்படியா? இது நம்ம மாலை அப்படின்னு அவன் தான் திருடன். கழுதை எடுத்து படுக்க காய்ச்சின கொடிமரம், கூர்மையான முள்ளு தூக்கி உட்கார வைப்பானாம். மனம் போற பாதையில குத்தி தலைவலியா வந்துடுவான். நினைச்சாலே 4 ராத்திரி தூக்கம் வராது. அந்த காலத்துல பனிஷ்மெண்ட் அப்படித்தான். எவனும் தப்பு பண்ண மாட்டான்.
முடிச்சுட்டாங்க. சொன்னபடி கழுமரத்துல வைக்க போறாங்க. பத்திரகிரி ராஜாவுக்கு நல்ல நேரம் முடிச்சுட்டார். இவர் முடிச்சுட்டார். என்னடா என்ன கழுமரத்துல வைக்க போறாங்க, நான் ஒண்ணும் தப்பு பண்ணலையே, என் செயலாவது ஒன்றுமில்லை இனி தெய்வமே. அப்ப ஏன் கடவுளுக்கு பண்ணார்? இப்பிறவி எடுப்பதற்கு முன் செய்த தீவினையோ இங்கனே வந்து மூண்டதுவே. மூண்டதுவே தமிழ் வார்த்தை கொள்ளாது. மூண்டதுன்னு உடனே எரி மூண்டது, தீ மூண்டது. வார்த்தைக்கு பலம். கல்யாணத்துல நல்ல தமிழ் படிச்சவங்களை கூட்டத்தான் வாழ்த்த சொல்லணும். அவன் நல்ல வார்த்தை சொல்லி வாழ்த்தணும். அவன் பாட்டுக்கு கொரோனா வராமல் இருக்கட்டும், உனக்கு அம்மை வராமல் இருக்கட்டும், கால்ரா வராமல் இருக்கட்டும். ஏண்டா நீ பைய வந்தியா வாழ்த்த வந்தியா? நெகட்டிவா சொல்லக்கூடாது. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் சொல்லிட்டு போயிருக்காரு ஐயா திருஞான சம்பந்தர். மாணிக்கவாசகர் சொல்றார், நல்காதொழியான் நமக்கு கடவுள் நமக்கு அருள் பண்ணாமல் இருக்க மாட்டார். அந்த நம்பிக்கை தானே வாழ்க்கை. கடவுள்கிட்ட நம்பணும், பொறுமையா இருக்கணும். சபூரி நிஷ்டா. யாரு? பாபா. ஆமாங்க, நம்பிக்கை பொறுமை ரெண்டு வாழ்க்கைக்கு அவசியம் அப்படிங்கிறார். அது மாதிரி இப்போ நம்முடைய இந்த பாடல்ல இந்த முக்கியமான இடம் பைங்கு வளைக்கார் மலரால், அதுக்காக வந்தேன். பத்திரகிரி ராஜா சொல்லிட்டார். இவரு அப்படியே முன்னால நிற்கிறார். முழிச்சார். தெரிஞ்சுது, ஒருவேளை பிறவி எடுப்பதற்கு முன்னால பண்ணன பாவம் இப்படி மூண்டதுவே தீப்பிடிச்சுது. அங்க போய் சொன்னா ராஜாக்க. ராஜா ஓடி வந்தார். பட்டணத்தார் ஒரு பார்வைதான் பார்த்தார். அப்படியே மாறிட்டார். கண்ணால உபதேசம். கால விழுந்துட்டான். பொண்டாட்டிகிட்ட சொல்லல, பிள்ளைகிட்ட சொல்லல, அடுத்தாப்புல பட்டத்துக்கு ஆள் ஏற்பாடு பண்ணல, நமக்கு அடுத்து நம்ம பிள்ளைதான் வரணும் அப்படின்னு போய் ஏற்பாடெல்லாம் பண்ணல. நமக்கு என்ன வந்து கால விழுந்தாச்சு. இவர் என்ன சொன்னாரு? திருவிடமருதூருக்கு போ, அவ்வளவுதான். அவர் திருவிடமருதூருக்கு அந்த பக்கம் போயிட்டாரு, இவர் எங்கேயோ போயிட்டார். பத்திரகிரியாருக்கு கண்ணால உபதேசம். அதான் பைங்குவளை கார் மலரான். குவளை என்பது கண். செங்கமல பைம்போதால் மனசு. ஆமா, இதய கமலம் தானே சொல்றீங்க. இதயம் இது வந்து ஒரு கமலம். தாமரை. தாமரை நெஞ்சுக்கு அடையாளம். நினைச்சு உபதேசம் பண்றது. இங்க இருந்து நினைச்சாலே அவனை அது போய் சேரும். திருஞான சம்பந்த பிள்ளையார் கல்யாணமான உடனே எல்லாரும் வந்து நிற்கிறாங்க. அவர் என்ன பண்றாரு? காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னெறி குய்ப்பது, வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது, நாதன் நாமம் நமச்சிவாயலே. 10-11 பாட்டு நினைக்கிறார். எல்லாருடைய தீவினைகளும் போயிடுச்சு. பாவம் வரையுமே. ஜோதி வந்தது, எல்லாரும் கலந்துட்டாங்க. உட்கார்ந்த அத்தனை பேருக்கு நினைப்புனாலே உபதேசம் பண்ணிட்டார். மூணாவது என்ன? பைங்கு வளைக்கார் மலரால் செங்கமல பைம்போதால் அங்கங்கு உருகினத்தால். குறுகுன்னா என்ன? நீர் பறவை. அட காக்கா மாதிரி வச்சுங்களேன். காக்கா எப்படி குஞ்சு பொரிக்கும்? முட்டை. முட்டை மேல உட்கார்ந்துக்கும். தொட்டு உடம்பு படம். சிவபெருமான் நமக்கு திருவடியை தலைமையில வச்சு தொட்டு உபதேசம் பண்றார் மாணிக்கவாசகருக்கு. நரேந்திரன் பேரு. யாருக்கு? விவேகானந்தருக்கு. ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர் தொடையில கைய வச்சு அவருக்கு பெரிய ஞான நிலையை கொடுத்தார். நரேந்திரன் சொல்றார், அது ரொம்ப நல்லா இருக்கு, நான் அங்கேயே இருக்கிறேன். முடியாது. பெட்டி அங்கே இருக்கும், சாவி எங்கிட்டே இருக்கும். நான் மூலமூர்த்தி, நீ உற்சவமூர்த்தி. நான் நினைச்சாத்தான் இந்த சாவியை போட்டு உன்னை அங்கே அனுப்ப முடியும். அப்போ தொட்டு உபதேசம். நாலாவது என்ன? அரவம். அரவம்னா ஒலி, சத்தம், சொல்லி உபதேசம். நமக்கெல்லாம் அதுதான். அஞ்செழுத்து மந்திரத்தை சொல்லி உபதேசம் பண்றாங்க. அப்ப உபதேசம் பண்றதுல 4 வகை. அதை இந்த பாட்டில் காட்டினார் அப்படின்னு பண்டிதமணி இதுக்கு நயம் சொல்றார். நமக்கு வெளியில பார்த்தா தெரியாது. ஆனா இந்த நயம் பண்டிதமணிக்கு, இந்த கைதட்டு பண்டிதமணிக்கு.
கைலாசத்துல போற பொழுது ஒரு ஒரு மானசரோவர் தீர்த்தம் ராத்திரி 8:30 மணிக்கு அங்க போய் நிக்கிறோம். உள்ள குளிரே இருக்குது. இதுல தண்ணிக்குள்ள இறங்கி குளிக்கணுங்கிறான். எங்க குளிக்கிறது? எல்லாம் பயந்து நிக்கிறோம். எங்களோட வந்த ஒரு பேங்க் மேனேஜர் தண்ணிக்குள்ள இறங்கிட்டாரு. துணிச்சலான கட்டை, எல்லாத்தையும் கலட்டி கட்டை சும்மாவா உள்ள இன்னர் போட்டு, இன்னருக்கு மேல பனியன் போட்டு, பனியனுக்கு மேல சட்டை போட்டு, சட்டைக்கு மேல கோட்டு போட்டு, கோட்டுக்கு மேல ரக்கு போட்டு, ரக்குக்கு மேல போர்வையை போர்த்தி, அதுக்கு மேல கோல் அடிக்குது. அந்த மனுஷன் அவ்வளதையும் கலட்டிவிட்டு வெறும் துண்டோட தண்ணிக்குள்ள இறங்கிட்டார். நாங்க தேடுறோம், எங்கடா பேங்க் மேனேஜர்? ஆளை காணோம். தண்ணிக்குள்ள நிற்கிறார். அந்த நிற்கிறாரு. எப்படி இருக்கும்? ஒண்ணு கிடையாதுங்க, ஒரு துண்டு தான். குளிர் சில்லுன்னு அடிக்குது. எல்லாரும் என்னத்தான் பார்த்தாங்க? ஏன் பார்த்தாங்க? நீங்க தானே அங்கங்க சொன்னீங்க. யாரெல்லாம் மானசரோவர்ல குளிக்கிறீங்களோ அவங்கதான் கைலாசத்தை நல்லா சுத்தி வரலாம் அப்படின்னு சொன்னீங்கல்ல. அந்த ஆளு இறங்கி குளிக்கிறாரு, நீங்க என்ன இறங்கல? நமக்கு பிரச்சனையா போச்சு. இப்ப என்ன ஆகும்? இறங்கிடுவோம். இறங்கினா என்ன ஆகும்? போகும். அதானே, போயிட்டு போகுது. போகும். கடைசி என்னையா ஆகும்? போகும். அவ்வளவுதான். போனா போகுது. இறங்கினா 1000 தேள் கொக்குது. என்ன தெரியுமா சொன்னேன்? திருவம்பாவை தான் சொன்னேன். ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன். தீர்த்தன்னா என்ன அர்த்தம்? தீர்த்தமானவன் சிவபெருமான். சென்றாடும் தீர்த்தங்கள் ஆனார் தாமே அப்பர் சுவாமி. எங்க இந்தியா தமிழ்ல வந்து தமிழ்நாட்டுல தீர்த்தம்னா அதுக்கு வேற அர்த்தம். ஆனா நாங்கெல்லாம் ரொம்ப திருந்திட்டோம். வேற ஒண்ணும் சொல்லப்படாது. புரியுதா? தீர்த்தன் அங்கேயும் இதுதான் வந்து நம்மளை காப்பாற்றுது. எல்லா பாட்டு இருக்கட்டும். எனக்கு ஒரு தலைப்பு கொடுத்திருக்காங்க. அப்புறம் கண்ணா கண்ணப்பன் கேட்பார், நீங்க தலைப்பை விட்டுட்டு ஊரெல்லாம் பேசிட்டீங்க கேட்பாரா இல்லையா? எனக்கு ஒரு தலைப்பு கொடுத்திருக்காரு. என்ன தெரியுமா? உனக்கே அடைக்கலம். அருமையான உங்கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம். எம்பெருமானே, வேற யாரும் என்ன காப்பாற்ற மாட்டாங்க. இந்த கடைசி காலத்துல ஒன்னும் துணைக்கு வராது. ஊரின் ஜதமல்ல, உற்றார் சதமல்ல, உற்று பெற்ற பேரின் சதமல்ல, பெண்டீர் சதமல்ல, பிள்ளைகளும் சீரும் சதமல்ல, செல்வம் சதமல்ல, தேசத்தில் யாரும் சதமல்ல, நின் தாழ் சதம் கட்சியே கம்பனே. பட்னத்து சுவாமி ஒன்னோட துணைக்கு வராது. நினைப்பத வச்சுக்கிடுங்க. நம்ம காரு வண்டி சொந்தக்காரன் எங்க ஊர்ல ஒருத்தர் அடிக்கடி சொல்றது உண்டு. அவரு சாக போற பொழுது நான் அடுத்த விட்டு நண்பர் விட்டுட்டாரு. வந்து, ராமசாமி உனக்கு வயசாச்சு, பரவாயில்ல, எல்லாரும் போகத்தான் போறோம். என்ன உனக்கு கூட நான் 2 வருஷம் கம்மி. நீ இப்போ போ, நமக்கு ஒரு சீட் ரிசர்வ் பண்ணி வை. 2 வருஷத்துல நான் வந்துடுறேன், கவலைப்படாதே. உனக்கு என்ன வேணுமோ சொல்லு, நான் பாத்துக்கிறேன். குடும்பத்தை பாத்துக்கிறேன், கடையை பாத்துக்கிறேன். நான் யோக்கியே. உனக்கு என்ன வேணும்னா கேளு, நான் பண்றேன். இவர் கொஞ்சம் வேகமாவே சொல்லிவிட்டாரு. அவர் சாக கிடக்கிறாரு. இங்க போய் அடக்கிடு. செய்யுங்களா? செய்கிறேன். என்ன செய்யணும்னு சொல்லு, உனக்கு என்ன செய்யணுமோ சொல்லு, நான் செய்கிறேன். ஒண்ணுமில்ல, தனியா போறதுக்கு பயமா இருக்கு. துணைக்கு வரலையா? எவனும் துணைக்கு வரமாட்டான். விழிக்கு துணை திருமென் மலர்பாதங்கள், மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள், முன்பு செய்த படிக்கு துணை அவன் பன்னிரு தோளும் பயந்த தனி வழி. அதான் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமே. அப்ப என்ன செய்யணும்? சிவபெருமானே, உன் திருவடிகளில் அடைக்கலம். 10% சரணாகதி. இந்த நீ பாதி நான் பாதி எல்லாம் கூடாது. மொத்தமா காலில் விழுந்துடணும். என்னால ஒண்ணும் முடியாது, நீ பார்த்துக்கோ பெருமானே. அதுதான் உங்கையில் பிள்ளை உனக்கே. அந்த தேற்ற ஏகாரத்தை மறக்கப்படாது. வேற யாருக்கு நான் அடைக்கலம் இல்லை. படைக்கலமாக உன் நாமத்தை எடுத்தஞ்சில் என் நாவில் கொண்டேன், துடைக்கினும் போகேன். கடைசி வரை என்ன? அடைக்கலம். புரியுதா? உன் திருவடிகளில் அடைக்கலம். வேற யார்கிட்டையும் போக முடியாது.
எவன் கிட்டேந்து காப்பாத்துறதுக்கு எவனும் கிடையாது. சிவபெருமானே ஒன்ன தவிர வேற ஆள் கிடையாது. அதனாலே உனக்கே அடைக்கலம். 3 எடுத்துக்காட்டு அதுக்கு சொல்ல போறேன். சொன்னா என் பேச்சு முடிஞ்சு. கடவுள்கிட்ட அடைக்கலம்ங்கிறாங்களே 3 எடுத்துக்காட்டு. மாணிக்கவாசக பெருமான் ஆண்டவனோடு பேசியவன், பேச கற்றுக் கொடுத்தவன். அதனாலதான் மற்ற இடங்கள்ல வராத உருக்கம் திருவாசகத்துல வரும். இது கடவுளோடு பேசிய பேச்சு. ஆண்டவை எதிர்த்தாப்பல் வந்து நிக்க நம்ம பேசுறமே அப்படிப்பட்ட பேச்சு. இதுக்கு பேரு தெரியுமா? எலும்பை உருக்கக்கூடிய பாட்டு, போன் மெல்டிங் சாங். ரெவரண்ட் ஃபாதர் G.U. போப் எழுதுகிறார் போன் மெல்டிங் சாங். அப்படி பாட்டு. ஒரு 3 நிகழ்ச்சி சொல்றேன். சில இடங்கள் முன்னாலேயும் சொல்லி இருப்பேன். முதல் நிகழ்ச்சி மகா வித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. அவருக்கு 10 கம்பர்னு பேர். கம்பர் 10,000 பாட்டு பாடினாராம். மகா வித்வான் 1,00,000 பாட்டு பாடினாராம். அதனால அவருக்கு 10 கம்பர்னு பேர். உவே சாமிநாதையருடைய ஆசிரியர் மகா வித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. திருவானைக்காவலுக்கு போவார், அகிலாண்டேஸ்வரிய பார்ப்பார், பிரகாரம் வருவார். பிரகாரம் வர்ற பொழுது புது பாட்டு பாடிக்கிட்டே போவார். புது பாட்டு அப்போ பாடுறார். பின்னால சாமிநாதையர் எழுதிக்கிட்டே ஓடுவார். இல்லாட்டி பாட்டு காத்தோட போயிடுமே. ஒரு பிரகாரம் வர்றதுக்குள்ள 100 பாட்டு முடிஞ்சிடும். எல்லாம் அப்ப எழுதின பாட்டு. நமக்கு பழைய பாட்டே நினைப்பு வர மாட்டேங்குது. நம்ம பண்ணின பாவம், அவர் பண்ணின புண்ணியம். புதுசா பாட்டு இம்மென்னு முன்னே 700 800 அம்மென்றால் 1000 பாட்டாகாதோ அப்படி பாடக்கூடியவர் மகா வித்வான். கடைசி காலம் ஒரு 65 வயசு. அந்த காலம் சாப்பாடு வழி இல்லை. தமிழ் இருந்துச்சே தவிர செல்வம் கிடையாது. அந்த காலத்திலே வறுமையும் புலமையும் 2 பிள்ளைகள். புலமை இருக்கும், வறுமையும் இருக்கும். இன்னைக்கு புலமையும் போச்சு, வறுமையும் போச்சு. புரியுதா? இந்த காலம் அப்படி ஆகி போச்சு. அந்த காலம் 2 பிள்ளைகள். சொல்லுவாராம் சாமிநாதா, இன்னைக்கு ஆதீனத்துல சாப்பாடு நெய்யெல்லாம் ஊத்துவாங்க. நெய் ஊத்தி சாப்பிடுறது அவருக்கு அப்படி பெருசா இருந்தது. அப்படி வாழ்க்கை. 65 வயசு சாக போறார். பக்கத்துல நின்று சாமிநாதையர் கண்ணீர் விட்டார். இது கடல். இது போச்சுன்னா இனிமேல் தமிழ் போச்சு. ஒரு பணக்காரன் இறந்தா கவலைப்படாதீங்க, அவர் பணத்தை போட்டுட்டு தான் சாகுறாரு. நான் கொண்டுகிட்ட போனாரு, ஒரு 50 லட்சம் வெள்ளி நான் கொண்டுகிட்டு போறேன்னு விடுவோமா? அதெல்லாம் முடியாது. போட்டுட்டு தான் போறாரு. எதுக்காக அவருக்கு மதிப்பு கொடுத்தமோ அதை அவருக்குள்ள பண்ணிட்டு போறான். அவ்வளவுதானே. அறிவாளி இறந்து போனா கவலைப்படணும். அவன் அறிவை கொண்டுகிட்டு போயிடுவான். அதனால அறிவாளிகிட்ட எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு விட்டுறணும். ஐயோ, இந்த மகா வித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை இப்ப சாக போறாரே, நான் கடைசி 6 வருஷம் தானே அவர்கிட்ட பாட கேட்டேன். சாமிநாதையர் 6 வருஷம் தான் பாடம். அதுக்குள்ளதான் இவ்வளவு அறிவு. கண்ணீர் விட்டு நிற்கிறார். மகா வித்வான் சாக போற பொழுது என்ன கேட்டார் தெரியுமா? திருவான்னார். அவ்வளவுதான், அடைச்சிருச்சு. காது கேட்குது, பேச முடியல. தொண்டையில வந்து சளி அடைச்சிருச்சு. நமக்கு தகராறே அதுதான். புலனைந்தும் ஒளி கலங்கி அறிவடிந்துட்டு ஐ மேல் உந்தி. ஐயன சளின்னு அர்த்தம். இங்க போய் கப்புன்னு அடைக்கும், மூச்சோட முடியாது, முடிஞ்சு போயிடும். அந்த நேரம் இவர் என்ன கேட்கிறார்? திருவான்னார். அதுக்கு மேல பேச முடியல. சுவாமிநாதையர் மகா அறிவாளி, கண்டுபிடிச்சுட்டார். திருவாசகம் பாடுகிறார். என் திருவாசகத்துல எந்த பாட்டை பாடலாம்? 658 பாட்டு திருவாசகம். எதை பாடலாம்? அடைக்கலப்பத்து பாடினார். 24ஆம் தலைப்பு அடைக்கலப்பத்து. அடைக்கலப்பத்துல 10வது பாட்டு. வழங்குகின்றாய்க்கு உன் அருளார் அமுதத்தை வாரிக்கொண்டு விழுங்குகின்றேன், விக்கினேன் வினையேன் என் விதியின்மையால். தளங்கருந்தேன் அன்ன தண்ணீர் வருக தந்து உய்ய கொள்ளாய், அடங்குகின்றேன் உடையாய் அடியே உன் அடைக்கலமே. நான் ரொம்ப நாளா பட்டினி இருந்தேன். 10 நாளா சாப்பிடல.
உங்ககிட்ட வந்து சாப்பாடு கேட்டேன், நீ சாப்பாடு போட்ட, அள்ளி அள்ளி கொட்டிக்கிறேன், ஏன் இந்த சாப்பாடு பாதியில போனா என்ன பண்றது அப்படின்னு வேக வேகமா மெல்லாம முழுங்குறேன், எனக்கு தலையெழுத்து இல்லை, அதனால விக்கல் எடுக்குது, நீ தான் சாப்பாடு போட்ட ஆளு, தேன் மாதிரி தண்ணீரை கொடு. சாப்பிடுறதுக்கு முன்னால இந்த பாட்டை சொல்லிட்டு சாப்பிடணும். திருவாசகம். சோறும் கிடைக்கும், பசியும் இருக்கும். ரொம்ப பேருக்கு பசி இருக்கு, சோறு இல்லை. ரொம்ப பேருக்கு சோறு இருக்கு, பசிக்கிறதுக்கு மாத்திரை போடுறான். ரெண்டும் வழங்குகின்றாய்க்கு உன் அருளார் அமுதத்தை வாரிக்கொண்டு விழுங்குகின்றேன், விச்சினேன் வினையேன் என் விதியின்மையால் தடங்கரும் தேனன்ன தண்ணீர் பருகத் தந்து உய்ய கொள்ளாய். தண்ணீரை குடு, தேன் போன்ற தண்ணீரை குடு, உய்ய கொள்ளாய். அடுங்குகின்றேன் உடையாய், அடியேன் உன் அடைக்கலமே. அடங்கிடுச்சு. இந்த பாட்டை சாமிநாதையர் சொல்ல கேட்டு மகா வித்வான் அப்படியே அந்த ஆன்மா அடைஞ்சு அடுத்த பிறகு எடுத்தால் அப்பவும் திருவாசகம் வந்து புடிச்சுக்கும். ஞாபகத்தை வச்சுங்க. அடைக்கலம் உங்கையில் பிள்ளை, பிள்ளை உனக்கே அடைக்கலம். ராஜாஜி ராஜகோபாலாச்சாரியார் காந்தியடிகளுடைய சம்பந்தி, இந்தியாவினுடைய முதல் கவர்னர் ஜெனரல் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார், ஐயங்காருக்கு மேல ஆச்சாரியார். அவர் 1937 சேலத்துல வக்கீல். ஒரு பொண்ணுக்கு நாமகிரி என்ற லட்சுமின்னு பேரு, நாமக்கல்ல அம்பாள் பேரு நாமகிரி, அந்த பேரு நாமகிரி. அவர் பொண்ண காந்தியினுடைய பிள்ளை தேவதாஸ் காந்திக்கு கல்யாணம் பண்ணது. அந்த காலத்திலே காதல் கல்யாணம். காந்தியுடைய பிள்ளைக்கும் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியாருடைய பொண்ணுக்கும் கல்யாணம் அந்த காலத்துல மகாத்மா காந்தி நின்று நடத்தி வச்சார். அந்த ராஜகோபாலாச்சாரியார் 1937 சேலத்தில் இருக்கார். மனைவி இறந்து போயிட்டான். அவரு தான் சமைச்சுக்குவார். சாதம் தயிர் ஊற்றி பிசைஞ்சு மத்தியானம் எடுத்துக்கிட்டு வந்து அதை சாப்பிடுவார். தன் வேட்டியை தானே தவிச்சுக்குவார். பகவத்கீதைக்கு உரை எழுதியவர், வியாசர் விருந்து எழுதியவர், சக்கரவர்த்தி திருமகன் எழுதியவர், திருமந்திரத்திலே 300 பாடல்களுக்கு விளக்கம் எழுதியவர் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார். வந்து அன்னைக்கு கோர்ட்டில் வந்து சாப்பிட உட்கார்றார். மத்தியான வேலை சாப்பிட உட்கார்ந்தாரா, எதிர்த்தாப்புல ஒரு சப் இன்ஸ்பெக்டர் வந்துட்டார். சப் இன்ஸ்பெக்டருக்கு ராஜாஜிக்கு ஆகாது. ஏன்? இவர் ஜெயில போடப்படுவார், அவர் இவர் ஜெயில போடுவார். இந்த ரெண்டு அப்படித்தான். அது வெள்ளக்காரர்களுடைய ஆட்சி. அவர் இவர் பார்க்கிறார், பேசல, இவரும் பேசல. சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார் சாப்பிட்டு இருக்கார். அந்த வந்தவர் சப் இன்ஸ்பெக்டர் கிருஷ்ணய்யர். அவர் வந்து சாதத்தை பிரிச்சு வச்சார். வச்சுட்டு இந்த பாட்டை சொன்னார். இப்ப நான் சொன்னனே, வணங்குகின்றாய்க்கு உன் அருளாத புதத்தை வாரிக்கொண்டு ஒழுங்குகின்றேன், விக்கினேன் வினையேன் என் விதியின்மையால் தளங்கருந்தேன் தண்ணீர் பருகத் தந்து உய்ய கொள்ளாய். அடுங்குகின்றேன் உடையாய், அடியேன் உன் அடைக்கலமே. அடைக்கலம் 10 கடைசி பாட்டு. இது சொல்லிட்டு சாப்பிடுறார். பாட்டு நல்லா இருக்கு. ராஜாஜி நிமிர்ந்தார். கிருஷ்ணய்யர், இந்த பாட்டு எங்கே இருக்கு? அவரு இந்த பாட்டு திருவாசகத்தில் இருக்கு. அப்படியா? பாட்டு நல்லா இருக்கே. கிருஷ்ணய்யர், எனக்கு ஒரு திருவாசக புத்தகம் வாங்கி கொடுக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் இந்தியன் கவர்னர் ஜெனரல். சரி, அவருக்கு மகிழ்ச்சி, இவர் நம்மள்கிட்ட பேசிட்டாரு. புதுசா திருவாசகம் வாங்கி கொடுத்தாருங்க. இவர் எடுத்துக்கிட்டார். நல்ல வேளையா ராஜாஜிகள் ஜெயில போட்டாங்க. ஏன்? வக்கீல் பொழப்பு வீட்டுல விட மாட்டான், எப்பவும் கட்சிக்காரன் வந்து உட்கார்ந்து இருப்பான். இப்ப ஜெயில போட்டாச்சா நிம்மதி. திருவாசகம் மட்டும் படிக்கலாம். அலிப்பூர் ஜெயில காரைக்குடியில இருந்து கம்பன் அடிப்பொடி சா கணேசன் அவரை ஜெயில போட்டாங்க.
ராஜாஜி அந்த ஜெயில இருந்தார், ஜவஹர்லால் நேரு அந்த ஜெயில இருந்தார், வாவேசு ஐயர் அந்த ஜெயில இருந்தார். நல்ல கேட்டுங்க, நம்ம மகான் அரவிந்தர் அந்த பக்கத்துக்கு வந்தார். ஜெயிலுக்குள்ள கம்பராமாயண கிளாஸ் எப்படி இருக்கும்? நடத்தினது சா கணேசன் என்ற கம்பன் அடிப்பொருள். எல்லாம் கம்பன், எல்லாம் உட்கார்ந்து கம்பராமாயண கிளாஸ் நடக்குது. ஜெயிலர் வந்து உட்கார்ந்து அவனும் கேட்டுட்டு. பின்னால சுதந்திரம் வந்ததுக்கு அப்புறம் ஜவஹர்லால் நேரு காரைக்குடிக்கு வந்தார். காரைக்குடியில ஒரு டாக்டர் அழகப்ப செட்டியார் கல்லூரி, சா கணேசன் அங்கே இருக்கார். இவரை பார்த்தாருல, ஹலோ கம்பர், ஹவ் ஆர் யூ? இவர் பேரு கணேச கம்பர் இல்லை. இவர் என்ன கம்பரா? இவர் கையில கம்பு கூட கிடையாது. கையில கம்பு இருந்தாலாவது கம்பர்னு சொல்லலாம், அதுவும் கிடையாது இவருக்கு. எதுக்கு சொல்ல வந்தேன்? சிறை கோட்டம் அறக்கோட்டம் ஆகியது. அது மாதிரி ராஜாஜி முழுக்க படிச்சார். திருவாசகம் அப்படி இருக்கு, முடிஞ்சு. கொஞ்சம் சந்தேகம் வந்தது, வெளியில வந்தார். திருவி கல்யாண சுந்தர முதலியார், அவரை பத்தி ஒன்னே ஒண்ணு அடுத்தாப்புல சொல்றேன். இந்த திருவாசகத்துல எவ்வளவு ஈடுபாடுங்கிறதுக்கு திருவி கல்யாண சுந்தர முதலியார்கிட்ட வந்து விளக்கங்களை கேட்டிருந்தார். 1954 தருமபுர ஆதீன மகா சன்னிதானம் திருவாசகத்துக்கு தண்டவாணி தேசிகரை வச்சு உரை எழுதினார். அந்த உரை வெளியீடு. தருமபுர ஆதீன மகா சன்னிதானம் ராஜாஜிக்கு கடிதம் எழுதினார். இந்த உரைக்கு நீங்கள் ஒரு முன்னுரை கொடுக்க வேண்டும். ராஜாஜி பதில் எழுதினார். அதுலதான் இந்த கதையை கூற சொன்னார். சப் இன்ஸ்பெக்டர் கிருஷ்ணய்யர் மூலம் நான் திருவாசகத்தை படித்தேன், சிறையில் படித்தேன். திருவாசகம் என் உயிர் நூல், உணர்வு நூல். அதற்கு எடுத்துக்காட்டாக எந்த நூலையும் சொல்ல முடியாது. நான் அதற்கு ஒருவர் உரை எழுதி இருப்பாரே, ஆனால் அந்த உரைக்கு முன்னுரை தரக்கூடிய தகுதி எனக்கு கிடையாது. மன்னிக்கவும் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி. திருவாசகம் எங்க போயிடுச்சு பார்த்தீங்களா? நான் இந்த கதையை ஒரு ஊர்ல சொன்னேன். ஆஸ்திரேலியாவில் சிட்னின்னு ஒரு ஊர். அந்த ஊருக்கு 2015 போனேன். அப்போ இதே மாதிரி நல்ல கூட்டம், பெரும்பகுதி மக்கள், தமிழையும் சைவத்தையும் வளர்த்த யாழ்ப்பாணத்து தமிழ் மக்கள், தமிழை எழுத்தெண்ணும் படித்த புண்ணியவான்கள் உட்கார்ந்துருக்காங்க. ஒரு வயசான அம்மா எதிர்த்தாப்பல வர்றாங்க. பழுத்த பழம் ஔவையார பார்த்தாப்பல இருக்கு. நெத்தியில திருநீர், வெள்ளை புடவை, வெள்ளை சாக்கை. அம்மாவுக்கு 80 வயசுக்கு மேல இருக்கு. வாகான்னு பேர உள்ள பேர். எனக்கு அப்ப தெரியாது. வந்தா எல்லாரும் எந்திரிக்கிறாங்க அந்த அம்மாவை பார்த்து. சரி, யாரோ தெரியல. நாங்க தமிழ்நாட்டுல மந்திரியை பார்த்தா தான் எந்திரிப்போம். இந்த படிச்சவனை எல்லாம் பார்த்தா எந்திரிக்க மாட்டோம். நாங்க அவ்வளவு தேர்ந்துட்டோம். புரியுதா? இப்ப இந்த அம்மாவை பார்த்த உடனே எனக்கு ஆச்சரியம். இந்த அம்மா என் பக்கத்துல போய் வந்துருச்சு. ஒரு கும்பிடு போட்டது. நான் எந்திரிச்சிட்டேன். நானும் கும்பிட்டேன். ஐயா, என்ன தெரியுதா? அம்மா, நான் இன்னைக்கு தான் இந்த ஊருக்கு வந்திருக்கேன். எனக்கு உங்களுக்கு தெரியலம்மா. நான் தான் சப் இன்ஸ்பெக்டர் கிருஷ்ணய்யர் மகள். எப்படி இருக்கணும் ஐயா? நீங்க பேசுறத நான் கேட்டேன். எங்க அப்பாவை பத்தி பேசியிருக்கீங்க. கிருஷ்ணகிரியுடைய பொண்ணு நான் தான். இங்க ஒரு டாக்டரேட் வாங்கினவர், PhD. அவரை யாழ்ப்பாணத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்ப அவர் காலம் ஆயிட்டாரு. நான் இங்க பொண்ணு இருக்கிறோம். நான் இங்க எல்லாருக்கும் தேவாரம் திருவாசகம் வகுப்பு நடத்தினேன். இங்க உட்கார்ந்து இருக்காங்க 90% என்னுடைய மாணவர்கள். தேவார திருவாசகத்துக்கு மதிப்பு தமிழ்நாட்டில் இருக்கோ இல்லையோ, கடல் தாண்டி சிங்கப்பூரிலையும் ஆஸ்திரேலியாவிலையும் இருக்கு. ஒருவேளை தமிழ் உணர்வும் சைவ உணர்வும் வர வேண்டுமானால் கடலை தாண்ட வேண்டும் போது. திருவாசகம் எங்க போயிடுச்சு பாருங்க. திங்கிக்க இந்த வர்றேன், அடுத்தாப்பல வர்றேன், முடிச்சிடறேன், நேரம் ஆச்சுல. திருவாசகத்துல திருவிக்காவை பத்தி இந்த திருவாசக தொடர்பை மட்டும் சொல்றேன்.
திருவி கல்யாண சுந்தர முதலியார் திருவாசகத்தில் ரொம்ப ஈடுபட்டார். அவருக்கு ரொம்ப பிடித்த நூல்களில் திருவாசகமும் ஒன்று. திருவாரூர் விருத்தாசல முதலியாருடைய பிள்ளை கல்யாண சுந்தர முதலியார், அதான் திருவிக. திருவாரூர் வி கல்யாண சுந்தர முதலியார். அவரு ஒரு முறை ஈரோட்டுக்கு போறார். ஈரோடுன்னா தெரியுதா? ஈரோட்டுக்கு போறார். ஈரோட்டுல ராமலிங்க வள்ளற் பெருமானுடைய பெருமக்கள் அவரை கூப்பிட்டுருக்காங்க. ராமலிங்க சுவாமிகள் திருவுள்ளம்னு ஒரு தனி நூல் எழுதியவர் திருவிக. நான் அந்த காலத்துல படிச்சேன். வள்ளலார்ட்ட ரொம்ப ஈடுபாடு. அந்த சொற்பொழிவுக்கு போறார் திருவி கல்யாண சுந்தர முதலியார். ஒரு பக்கத்துல சன்மார்க்க சங்கத்து அன்பர்கள். சன்மார்க்கம்னா தெரியுமா? சன்மார்க்கம்னா என்ன? என்ன சார் சன்மார்க்க சங்கம், சன்மார்க்க சபை? அவ்வளவுதான் தெரியும். ஆண்டவனை அடைகிறதுக்கு 4 வழி. 1, கடவுள் எங்க அப்பா, நாம் பிள்ளை, அதுக்கு பேரு சத்புத்திர மார்க்கம். 2, கடவுள் தலைவன், நான் வேலைக்காரன் தொண்டன், அதுக்கு பேரு தாச மார்க்கம். கடவுள் நண்பன், நான் அவனுக்கு நண்பன், அதுக்கு பேரு சகமார்க்கம். கடவுள் என் கணவன், நான் கடவுளுக்கு மனைவி, அதுக்கு பேரு சன்மார்க்கம். திருஞான சம்பந்த பிள்ளையார் சத்புத்திர மார்க்கம் பிள்ளை. திருநாவுக்கரசு பெருமான் தொண்டர், என் கடன் பணி செய்து கிடப்பதே, அதுக்கு பேரு தாச மார்க்கம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நண்பன், சகமார்க்கம். மாணிக்க வாசக பெருமான் கடவுளுக்கு வாழ்க்கப்பட்டவர். மாணிக்க வாசக காதலி எழுதிய கடிதங்கள் தான் 658 திருவாசகம். அதுக்குதான் சன்மார்க்கம்னு பேரு. ராமலிங்க சுவாமி என்ன வச்சார்? சன்மார்க்கம்னு பேரு வச்சார். சரி, சன்மார்க்க சங்கத்து அன்பர்கள் வந்திருக்காங்க திருவிக்காக கூட்டிக்கிட்டு போறதுக்கு. இந்த பக்கத்துல கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு ஒரு பெரியவர் நிற்கிறார். உங்களுக்கு எல்லாம் யாருன்னு தெரிஞ்சு போச்சு. ஈரோடுனால அவரை மறக்க முடியாது. அவர் இந்த பக்கம் நிற்கிறார். இந்த பக்கம் இவங்கெல்லாம் நிற்கிறாங்க. பார்த்தார் திருவிக்கார். சன்மார்க்க சங்கத்துக்காரங்களை ஒரு கும்பிடு பட்டார். சாயந்தரம் 6 மணிக்கு கூட்டா நான் வந்துடுறேன். நான் இப்போ இவரு கூட போறேன். இவரு கூட இந்த கருப்பு சட்டை போட்ட ஒருத்தர் நிற்கிறாங்க. ஈவே ராமசாமி நாயக்கர் பெரியார், அவர் கூட போறேன். எல்லாருக்கும் ஆச்சரியம். இது ஒரு துருவம், அது ஒரு துருவம், 2 ஆப்போசிட். ஒருவேளை ஆப்போசிட் போல்ஸ் அட்ராக்ட் ஈச் அதர்ங்கிறது இதுதான் போல இருக்கு. புரியல. பின்னால சொல்ற ஆச்சரியம் என்ன தெரியுமா? இவர் பொட்டையை தூக்கிக்கிட்டு பெரியார் முன்னால போறார், திருவிக்கா பின்னால போறார். பெரியார் எங்க போறார் தெரியுமா? காவேரி கரைக்கு போறார். காவேரி கரையில போய் அவர் நிற்கிறார். நம்ம திருவிக்கா எல்லாம் கலட்டி வச்சுட்டு காவேரியில தீர்த்தம் மாட்டுறார். மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையா கும்பிடணுமா. ஒரு காவேரி வைகை மாதிரி தீர்த்தம் கிடைச்சா அது கிடைக்காதான், கும்பிடணுமா. மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் தொடங்கினருக்கு ஒரு வார்த்தை சொல்ல சர்க்குருவும் வாய்க்கும் பராமரவே. தாயுமான சுவாமி அவர் குளிக்கிறார், இவர் நிற்கிறார். திருவிக்கா குளிச்சுட்டார். குளிச்சுட்டு இந்த கையை நீட்டார். ஈவே ராமசாமி நாயக்கர் திருவிக்காவுடைய பையில இருந்து திருநீர்த்து பையை எடுத்து கொடுக்கிறார். இவர் அதை எடுத்து உடம்புல 16 இடத்துல திருநீர் பூசுறார். திருநீர் பூசுற பொழுது என்ன சொல்லி பூசணும்? சிவாய நம. மறக்காதீங்க. சிவா திருவாய் பொலிய சிவாய நம என்று நீரணிந்து தருவாய் சிவகதி நீ வாகிரி புலியூர் அரணே. அப்பர் சுவாமிகள் தேவார். சிவாய நம சிவாய நம சிவாய நம 16 முறை ராமசாமி நாயக்கர் கேட்டுக்கிட்டு பேசாம நிற்கிறார். முடிஞ்சு சிவபுராணம் ஆரம்பிச்சுட்டார். திருவிக்கா நம சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க பாடிக்கிட்டே போகும்.
ராமசாமி நாயக்கர் பெட்டியை தூக்கிட்டு பின்னாலே போவார். வீட்டுக்கு போயாச்சு நாயக்கர் வீடு. போன உடனே இந்த முன்னால போனார்ல திருவிக்கார் நிற்கிறார். நாயக்கர் கீழே நிற்கிறார். பாட்டு முடிஞ்சிருச்சு. வல்லூர் மேத்த பணிந்து அப்படி திரும்புறார். இவர் அவரை பார்க்கிறார். நான் உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள் வைப்பேன், நீங்க நிறைவேற்றணும். திருவிக்கார் என்ன? நான் இறக்குற பொழுது நீங்க வந்து எனக்கு திருவாசகம் படிச்சு என்னை தூக்கி விடணும். கேட்கிறது யாரு? திருவி கல்யாண சுந்தர முதலியார். பொண்டாட்டி இறந்து போயிட்டா, புள்ள குட்டி கிடையாது, கொல்லி வைக்க ஆள் கிடையாது. திருவிக்கார் அச்சு தொழிலாளியாக இருந்தவர், தமிழுக்கு அவ்வளவு பாடுபட்டவர், தமிழ் தென்றல் அவருக்கு பேரு. ராமசாமி நாயக்கர் ஒத்துக்கிட்டார். அதே மாதிரி திருவிக்க இறந்து போறார். கொல்லி வைக்கிறதுக்கு ஆசா ஞான சம்பந்தம் ஏற்பாடு செய்யப்பட்டார். திருவிக்க சொல்லிட்டு போயிருக்கார், ஆசா ஞானம் கொல்லி வைக்கணும், ஆசா ஞான சம்பந்தம் கொல்லி வைக்கணும். தூக்க போறாங்க. ராமசாமி நாயக்கர் 10 பேரோட கையில திருவாசகத்தோட வந்துட்டார். எல்லாம் ஆரம்பிச்சுட்டாங்க சிவபுராணம். எல்லாம் அரண்டு போய் பார்க்கிறாங்க. இந்நேரம் நம்மெல்லாம் உட்கார்ந்து ஊர்கதை பேசிக்கிட்டு இருந்தா இந்த கருப்பு சட்டக்காரர் வந்து திருவாசகம் பாடுறாரு. எல்லாம் சேர்ந்துட்டான். அருமையா சிவபுராணம் பாடி தோல்ல தூக்கிக்கிட்டு போய் அங்க கொண்டே வச்சு, பாருடு விண்ணாய் பரந்தயம் வரனே 10 நான் மத்திலேன் கண்டாய் சீரோடு பொலிவாய் சிவபுரத்தரசே திருப்பெருந்துறை உரை சிவனே ஆரோடு நோகேன் ஆர்கெடுத்துரைக்கேன் ஆண்டனி அருளிலையானார் வார்கடல் உலகில் வாழ்கிறேன் கண்டாய் வருகை என்றருள் புரியாயே. பாடி கொண்டே வச்சுட்டாங்க. திருவிக்காவுக்கு கொடுத்து வச்சிருக்க. திருவிக்காவை பத்தி இன்னும் ஒன்னே ஒன்று சொல்லி போடுறேன். சின்ன வயசுல அவருக்கு சின்ன வயசு, அதாவது ஒரு 10-12 வயசு இருக்கும். ஒரு பள்ளிக்கூடத்துல படிக்கிறார். அந்த காலத்துல திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ரெவரண்ட் ஃபாதர் G.U. போப். போப்பு பிறந்தது 1820. 1893 போப்பினுடைய 73வது வருஷத்துல அவரு லண்டனுக்கு போறார். லண்டன்ல ஒரு பெரிய ஃபாதர், அவர்கிட்ட ரெவரண்ட் ஃபாதர் G.U. போப் அங்க போய் சொல்றார், நான் போற போது நிறைய சிலுவை எடுத்துக்கிட்டு போனேன், நிறைய பைபிள் எடுத்துக்கிட்டு போனேன். இந்த திருநெல்வேலி மெட்ராஸ் ஆளுகளுக்கெல்லாம் போட்டு கூட்டிக்கிட்டு வரணும்னு. இப்போ எல்லாத்தையும் அங்க போட்டுக்கிட்டு ஒரு திருவாசக புத்தகத்தை தூக்கிக்கிட்டு நான் வந்துட்டேன். ஒருத்தர் எனக்கு கொடுத்தார். அறம் பொருள் இன்பம் வீடு நாளையும் காட்டக்கூடியது எதுன்னு கேட்டேன். அறம் பொருள் இன்பத்துக்கு திருக்குறளப்படி, வீட்டுக்கு திருவாசகத்தை குடியினாரு. நான் திருவாசகத்தை எடுத்துக்கிட்டேன். எங்கள் பேராசிரியர் டாக்டர் வாசுப மாணிக்கனார் உலக வாழ்க்கைக்கு திருக்குறள், இறைவனோடு பேச திருவாசகம் என்று சொல்லுவார். ரெண்டையும் படிச்சேன். உங்களுக்கு ஒன்று சொல்றேன். யாரு சொல்றா? ரெவரண்ட் ஃபாதர் G.U. போப். மேல்நாட்டிலே உள்ள எல்லா விதமான ஆன்மீக நூல்களையும் தராசு தட்டில் ஒரு பக்கம் வைத்து, திருவாசகத்திலே உள்ள ஒரே ஒரு வரியை எழுதி தராசு தட்டில் இன்னொரு பக்கத்தில் வைத்தால் மேல்நாட்டு தட்டு மேலே போய்விடும், திருவாசக தட்டு கீழே இருக்கும். ஒரு வரி என்ன தெரியுமா? இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. கண்ணீர் வருது ஃபாதருக்கு, நமக்கு தான் வரமாட்டேங்குது, குத்துனாலும் வரமாட்டேங்குது. உடனே அந்த பெரிய சாமியார் கேட்கிறார், என்ன திருவாசகத்திலே இவ்வளவு ஈடுபாடு ஆயிடுச்சு உங்களுக்கு? Why can't you translate it into English? இவ்வளவு ஈடுபாடு உள்ள நீங்கள் ஏன் திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க கூடாது? சாமியார் சொல்றார், ஃபாதர் G.U. போப், எனக்கு 73 வயசாச்சு, இனிமே நான் எப்போ முடிக்கிறது? கர்த்தர் எனக்கு என்ன அவளது நீண்ட ஆயுளையா தருவார்? அந்த பெரிய சாமியார் சொன்னார், திருவாசகத்தை மொழிபெயர்க்க தொடங்குங்கள்,
கர்த்தர் உங்களுக்கு நீண்ட வாழ்க்கையை தருவார். மறக்காதீங்க, தேவார திருவாசகத்தை படிச்சா உடம்பு நல்லா இருக்கும், நீண்ட வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை, நல்ல வாழ்க்கை, ஆரோக்கியமான வாழ்க்கை கிடைக்கும். சொன்னது அந்த சாமியார். நம்ம கூட நம்ப மாட்டேங்கிறோம். ஒரு கிறிஸ்தவ சாமியார் உடனே ஆரம்பிச்சுட்டார் டிரான்ஸ்லேஷன். ரெவரண்ட் ஃபாதர் ஜி.யு. போப் 1893 தொடங்குறார். 7 வருஷம் 1900 முடிஞ்சு. 2 வருஷம் முன்னால ப்ரீ பப்ளிகேஷன் பிரைஸ். நான் திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கேன். வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். இப்பவே 10 ரூபாய் கொடுத்தா 2 வருஷத்துல வந்துடும். காரைக்குடியை சேர்ந்த அருணாசலன் செட்டியார் என்பவர் அந்த காலத்தில் 5000 ரூபாய் அனுப்பினார். 500 காப்பி வாங்கி எல்லாருக்கும் கொடுக்கிறேன். 500 காப்பி 5000 ரூபாய் 10 ரூபாய். எப்போ? 1898. 1900 வெளிவந்தது. அவ்வளவுதான். திருவாசகம் முதலில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது. முதலில் அச்சேரிய திருமுறை திருவாசகம் 1935 கொட்டையூர் சிவக்கொழுந்து தேசிகர் முதலில் திருவாசகத்தை அச்சுக்கு கொண்டு வந்தார். முதலில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்ட திருமுறை திருவாசகம் 1900 அது முடிந்தது. உடனே பிரெஞ்சுல வந்துருச்சு, ஜெர்மன்ல வந்துருச்சு, இங்கிலீஷுக்கு வந்த உடனே எல்லாரும் அச்சு போட்டுட்டாங்க. இவரை கூப்பிட்டு மெட்ராஸ் லண்டன்ல நிறுத்திட்டாங்க. சேது சபை சொசைட்டி ஆஃப் ஜீசஸ், நீ போற பொழுது எல்லாரையும் நம்ம பக்கம் கொண்டுகிட்டு வரேன்னு சொன்னேன். இப்ப என்னடான்னா திருவாசகத்தை மொழிபெயர்த்து உலகம் பூரா திருவாசகம் பரபராப்புல செஞ்சுட்டேன். கேஸ் போட்டாங்க. இவர் குற்றவாளி கூண்டுல நிறுத்துறாங்க. ஜி.யு. போப் நிற்கிறார். ஒரு பெரிய சாமியார் ஜட்ஜு வந்து உட்கார்ந்தார். எல்லாம் கேட்டார். ஃபாதர், உங்கள்கிட்ட அந்த திருவாசக மொழிபெயர்ப்பு இருக்கிறதா? இருக்கிறது. கொடுங்கோ, நான் படிச்சுட்டு தீர்ப்பு சொல்றேன். அந்த சாமியார கையெழுத்து வெட்டி வாங்கிட்டு தீர்ப்பு சொல்லல, முகத்தை பார்த்துட்டு தீர்ப்பு சொல்லல, கட்சியை கேட்டு தீர்ப்பு சொல்லல. கொடுங்க, நான் படிக்கிறேன். படிச்சேன். 1 வாரம் ஆச்சு. எல்லாரும் உட்கார்ந்து இருக்காங்க. இன்னைக்கு ரெவரண்ட் ஃபாதர் ஜி.யு. போப்புக்கு தண்டனை கிடைக்க போகுது. அங்கிருந்து சாமியார் வந்தார். நீதிபதி வேகமா வந்தார். ரெவரண்ட் ஃபாதர் ஜி.யு. போப் காலில் விழுந்து கும்பிட்டார். கைதி காலில் நீதிபதி கும்பிட்டா என்ன அர்த்தம்? எல்லாம் அரண்டு போனாங்க. He is the true Christian. இவர்தான் உண்மையான கிறிஸ்தவர். ஏன்? நான் திருவாசகத்தை படிச்சேன். திருவாசகம் மூல படிக்கல. எனக்கு தமிழ் தெரியாது. ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்ப படிச்சேன். பேசாம மெட்ராஸுக்கு போய் நமசிவாய நமசிவாய நமசிவாயன்னு சொல்லிக்கிட்டு நிம்மதியா இருக்கலாமான்னு எனக்கு தோணுது. இவரு மூல நூலை எந்த மொழியில் மாணிக்கவாசகர் எழுதினாரோ அந்த தமிழில் மூல நூலை படித்து விட்டு நம்மிடத்திலே திரும்பியும் வந்திருக்கிறாரே. எனவே இவர்தான் ட்ரூ கிறிஸ்டியன். புரியுதா? இப்ப கதை கேட்டு முடிக்க போறேன். ஜி.யு. போப்பு இறக்க போறார். உயிர் எழுதி வச்சார். நான் இறந்த பின்னால் என்னுடைய கல்லறையை மாணிக்கவாசக பெருமான் பிறந்த தமிழ்நாட்டு மக்களுடைய பணத்தை கொண்டு மட்டுமே கட்ட வேண்டும். நம்ம யாராவது எழுதியிருக்கமா? யோசிங்க. வெள்ளக்காரனை பார்த்து கண்டதெல்லாம் கண்டுபிடிச்சான். என்ன எழுதுறார்? மாணிக்கவாசக பெருமான் பிறந்த தமிழ்நாட்டு மக்கள் கொடுக்கக்கூடிய பணத்தை வைத்துத்தான் என்னுடைய கல்லறை கட்டப்பட வேண்டும். அது எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் பரவாயில்லை. எழுதிட்டு இறந்து விட்டார். இப்ப கல்லறை கட்ட போறாங்க. உள்ள புதைச்சாச்சு, மேல கட்டணும். சென்னைக்கு தகவல் வந்தது. திருவாரூருக்கு தகவல் வந்தது. ஒரு பள்ளிக்கூடத்தை தலைமை ஆசிரியர் பிள்ளைகளை எல்லாம் உட்கார வச்சார்.
ரெவரண்ட் ஃபாதர் ஜி.யு. போப்பை பத்தி எல்லாம் சொன்னார். அவர் இறந்து போயிட்டார். அவருடைய கல்லறை கட்டுறதுக்கு எல்லாரும் பணம் கொடுக்கணும். பிள்ளைகளா உங்களால முடிஞ்சதை கொடுங்க. ஆளுக்கு 50 காசு கொடுத்தாங்க. 1905 6 50 காசுக்கு மதிப்பு இருந்த காலம். 1905 ஒரு நினைப்பு எனக்கு. எல்லாம் 50 பைசா, 1 ரூபா கொடுத்தா பெரிய ஆளு. ஒரே ஒரு பையன் 5 ரூபா கொடுத்தான். ஹெட் மாஸ்டர் மயக்கம் போட்டு விட்டுட்டாரு. என் சம்பளமே ஒரு மாதத்துக்கு 5 ரூபா தான்டா, நீ என்ன 5 ரூபா கொடுக்குற? அந்த பையன் சொன்னான், எங்க அப்பா எனக்கு திருவாசகம் சொல்லி கொடுத்திருக்காரு. திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செய்த ரெவரண்ட் ஃபாதர் ஜி.யு. போப்பை பற்றியும் சொல்லி இருக்கிறார். அவருடைய சமாதிக்கு நான் இன்னும் கொடுக்க ஆசைப்படுகிறேன். இதுவரைக்கு என் வீட்டுக்கு யார் வந்தாலும் எனக்கு 8 அணா 1 ரூபாய்ன்னு கொடுப்பாங்க. அதை சேர்த்து வச்சேன். 5 ரூபா தான் இருக்கு. அதுக்கு மேல கொடுக்க என்னால முடியல. இதை வாங்கி கொள்ளுங்கள். ஹெட் மாஸ்டருக்கு கண்ணீர் வந்தது. உன்ன மாதிரி உங்க அப்பா மாதிரி தாண்டா பிள்ளைகளை வளர்க்கணும். நான் யாருக்காகவும் சொல்றதா நினைச்சிடலையே. அப்படி பிள்ளை வளர்த்திருக்க. கண்ணீர் வந்தது. அந்த பணத்தை போட்டு கட்டினார்கள். அந்த பையனுக்கு பெயர் 5 ரூபா கொடுத்தானே, அந்த பையனுக்கு பெயர் தான் திருவி கல்யாண சுந்தரம். இதெல்லாம் யாரு சொன்னான்னு கேட்கிறீங்களா? சென்னையில ஒரு விழாவிலே வைத்தியநாத தேசிகர் என்பவர் எனக்கு சொன்னார். வைரான்னு இன்னொருத்தர், அவரு இதை சொன்னார். வைரத்தின சபாபதின்னு பெயர் அவருக்கு. சைவ சித்தாந்த வகுப்பெல்லாம் எடுத்தவர். என்னுடைய நெருங்கிய நண்பன். நின்னபடிதான் பேசுவார், உட்கார மாட்டார். என்னால முடியல, உட்கார்ந்து பேசுறேன். திருமுறை பேசுற பொழுது மரியாதையா நின்றுதான் பேசணும். நான் மன்னிப்பு கேட்டுட்டு உட்கார்ந்துக்கிறேன். நம்ம தலையெடுத்து நண்பர்கள் நன்றாக கேட்டீர்கள், சந்தோஷமா இருக்கு. இதுதான் வெற்றி. திருவாசகத்துக்குள்ள ஈடுபட்டால் எல்லா இன்பங்களும் கிடைக்கும். எல்லாம் தருங்கான் பெருந்துறையில் மேய பெருங்கருணையாளன் வருந்துயரம் தீர்க்கும் மருந்து எல்லாம் கொடுப்பார். மாணிக்க வாசக பெருமான் இங்கேயும் நல்லா இருக்கலாம், அங்கேயும் நல்லா இருக்கலாம். இறந்ததுக்கு பின்னாலே ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அங்கேயும் நிம்மதியாக இருக்கலாம். இந்த ஆன்மா அலையாமல் இருக்கும். யாரு வீட்டுக்காவது இறந்த பொழுது போனால் கேதம் கேட்கிறது 2ஆம் பட்சம். அந்த பணத்துக்கு பக்கத்துல போய் நின்று வாயார சிவபுராணத்தை பாடுங்கள். அந்த ஆவி துடித்து கொண்டிருக்கும். சிவபுராணத்தை கேட்டால் அந்த ஆவி அமைதிப்படும். இறந்தவனுக்கு நம்மளால வேற ஒன்றும் செய்ய முடியாது. அவன் எதையெல்லாம் சாப்பிடுவானோ அதையெல்லாம் வச்சு நம்ம தானே சாப்பிட்டான், அவரை வந்து சாப்பிட்டாரு. அதெல்லாம் புண்ணியம் இல்லை. சிவபுராணம் படியுங்கள், வேற ஒண்ணும் வேண்டாம். திருவாசகத்துல எதுவாவது ஒரு பாட்டை படியுங்கள், மனசு நிம்மதியா இருக்கணும். இறந்ததுக்கு அப்புறமும் அருள் தரக்கூடிய ஒரு அற்புதமான நூல் திருவாசகம். முடிக்கிறேன். சிவபெருமானுக்கு 2 கண்ணு. இந்த கண்ணுக்கு சைவம்னு பேரு, அந்த கண்ணுக்கு வைஷ்ணவம்னு பேரு. அடியாரால் தேவி இல்லை ஐயன் ஐயாரனார்க்கே. நான் தெளிவாத்தான் சொன்னேன். இந்த கண்ணுன்னு சொன்னேன். இடது பக்கம், இடது பக்கம் அம்பாள் பக்கம் அது அரி, வலது பக்கம் சிவபெருமான் பக்கம் அது அரண். அரணுக்கு பெண்பார் அரி. இந்த 2 கண். இது சைவம், அது வைஷ்ணவம். சரி, சைவம்ங்கிற கண்ணுல ஒரு பெரிய விழி, அதுக்கு பேரு திருமுறை. அந்த விழிக்கு உள்ள ஒரு சின்ன பாவை, திருவெம்பாவை. பாவை இருக்குல்ல, இந்த பக்கம் வாங்க வைஷ்ணவம். அதுல ஒரு பெரிய கண்ணு, அதுக்குள்ள ஒரு பெரிய விழி, அது 4000 திவ்ய பிரபந்தம். அதுக்குள்ள ஒரு பாவை, அது திருப்பாவை. இது திருவெம்பாவை, அது திருப்பாவை. திருவெம்பாவையில முதல் தொடக்கம் என்ன? ஆதியும். நிறுத்துங்க.
ஆண்டாள் நாச்சியார் பேரு ஆவண்ணாவில தொடங்கும். மாணிக்க வாசகர் ஆதின்னு ஆரம்பிச்சார். மாணிக்க வாசகர் பேரு மாவண்ணாவில தொடங்கும். ஆண்டாள் நாச்சியார் மார்கழி திங்கள் ஆரம்பிச்சார். இருக்கா இல்லையா? நான் என்ன புதுசாவா சொல்றேன்? மார்கழி திங்கள் மாணிக்க வாசகருக்கு தொடக்கம், ஆதியும் அந்தமும் ஆண்டாள் நாச்சியாருக்கு தொடக்கம். அந்த காலத்துல ரெண்டும் ஒன்னாத்தான் இருந்துச்சு. அப்படி இருந்தால் நமக்கு நல்லது, நம்முடைய இந்து மதத்துக்கு நல்லது. இப்ப அதை காப்பாற்ற வேண்டிய அவசியத்தில் நாமெல்லாம் இந்த மாதிரி தெய்வம் பற்றோடு இருந்தால் எல்லா விதமான துன்பங்களிலே இருந்தும் விடுதலை அடையலாம் என்பதை சொல்லி